Krishinet வழங்கும் தி மாதேவன் ஷோ. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. அமைதி என்பது மரணத் தருவாயோ, வந்தமர்ந்த பறவையினால் அசையும் கிளையோ. இந்த கவிதையோட இன்ஸ்பிரேஷனில் முத்தனாவோட ஒரு பாடல் வரி இருக்கு. பறவை பறந்த பிறகும் கிளை தொடங்கும், நடனம் முடிவதில்லைன்னு ஒரு வரி இருக்கு அந்த மதராச பண்ண. கவிதை வாழ்க்கைக்கு உதவுமா? தமிழ் இலக்கியத்தை வாசித்து நான் ஒரு நல்ல மனிதனாக மாற முடியும்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி மாறிக்கிட்டு வரேன். கவிதை பிரபஞ்சத்தில் சூரிய துளி கார்த்திக் நேதா. அன்பே சிவம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், நான் என்னோட காலேஜ் ஹாஸ்டல் ஒன்று எழுதி வச்சிருப்பேன். அன்பே தவம். வேண்டும் என்பது ஒரு பற்று, வேண்டாம் என்பது ஒரு பற்று, வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு பற்று. ஐயோ, கடைசிதான் ஹைலைட், அமைதியை பற்றற்றது. ஆடே அப்பா, நாளைக்கு அப்புறம் ஒரு அப்படியே கவிஞர்லாம் சேர்ந்து உட்காந்து கவிதை படிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வணக்கமே பயங்கரமா இருக்கு. வணக்கம். வணக்கமே பயங்கரமா இருக்கா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இல்லை. ஆமாம், வேண்டாம் இன்டர்வியூ வேண்டாம், ஒரு இன்டராக்ஷன், ஒரு உரையாடல். நிச்சயமா. இன்னொன்று நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கார்த்திக் நேதா வழியா நிறைய புது கவிஞர்களை தெரிஞ்சுக்கலாம் நான் நினைச்சேன். ஓ சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச வர நீங்களும் சொல்லுங்க. புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, பார்த்த வந்த உடனே என்னுடைய பொறுப்பு இன்னைக்கு கார்த்திக் நேதாவோட கவிதைகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது. கார்த்திக் நேதாவோட பொறுப்பு மற்ற கவிஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது. உறுதியா எனக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்திய ஆளுமைகள் பத்தி நானும் பகிர்ந்துக்கிறேன். சூப்பர். உங்களோட இந்த 4 தொகுப்பை பத்தி பேசுவோம். எல்லாத்துலயுமே ஒரு பிங்க் ரோஸ் இருக்கு. என்னன்னா, இப்ப பாதசாரி என்னுடைய ஆசான்களில் ஒருவரான பாதசாரிக்கு முழுக்க வெள்ளை அட்டையா இருக்கும். அவரோட தொகுப்பு நீங்க போய் தமிழ்ல பாத்தீங்களா, வரிசையா வெள்ளையா இருக்கும். வெள்ளை பறவை உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு வேறுபாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்னோட கவிதைகளுக்கெல்லாம் தொகுப்புக்கெல்லாம் பிங்கா கொடுத்துட்டாரு. நல்ல வேளை நீங்க பாதசாரி அவர்களோட பெயரை சொன்னீங்க. எனக்கு பாதசாரியினுடைய எழுத்தை அறிமுகப்படுத்தினது நீங்க தான். அதுக்கப்புறம் தான் நான் அவங்களோட படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப இன்னைக்கு கான்வர்சேஷனை நம்ம அவர்கிட்ட ஆரம்பிச்சிருவோம். உறுதியா ஒரு வாழ்க்கை பத்தின ஒரு ஆழமான பார்வை அவர் ஐயாக்கிட்ட இருக்கும். அவரை நீங்க கவிதைங்கிற வகைக்குள்ளேயும் வைக்க முடியாது, தத்துவம் மெய்யியலுங்கிற வகைக்குள்ளேயும் வைக்க முடியாது. இது ரெண்டும் மிக்ஸ்டான ஒருத்தராக இருப்பார். எப்படி தலையசிங்கம்னு ஒருத்தர் இருந்தார், இலங்கை தமிழர். அவர் கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம், இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மெய் முதல்வாதம் அப்படின்னு ஒன்று முயற்சி பண்ணார். அந்த ரெண்டும் சந்திக்கிற ஒரு புள்ளியை தன்னுடைய கதைகளில், தன்னுடைய கவிதைகள்லாம் அப்படி முயற்சி பார்த்தார் அவர். எனக்கு தெரிஞ்சு பாதசாரி ஐயா தமிழ்நாட்டில் அந்த கவிதை தருணங்களில் ஒரு மெய்யியலை முயற்சி பண்ண ஒரு பேராளுமை அவர். ஓகே. ஆமாம், எனக்கு பாதசாரினாவே எனக்கு உடனே நினைவில் வரக்கூடிய ஒரு கவிதை என்னென்னா, துடி துடிக்கும் அச்சுடரை விட்டு விடு காற்றேன்னு ஒரு கவிதை இருக்குது. அவ்வளோதான் கவிதையே. ஆமாம், அந்த சுடரை துடிக்கிறது அவருக்கு தெரியுது. அந்த அளவுக்கான ஒரு மனநிலையில் தான் அவர் இருப்பார் எப்பயுமே. ஒரு கலை அல்லது ஒரு இலக்கியம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணுமோ அதை அவருக்கு செஞ்சது. கனிந்த ஒரு உயிராக தான் அவர் இருப்பார். அவர் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு கனிந்த ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்கலாம். அந்த குழந்தையினுடைய செறிவான மொழி வெளிப்பாடாக தான் அவருடைய எழுத்துக்கள்லாம் இருக்கும். ஆமாம், அதை ஒரு கவிதையாவோ ஒரு தத்துவமாகவோ பார்க்க வேண்டியதில்லை. ஒரு குழந்தை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தன்னோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஐ திங்க் ஒரு கவிஞனை ஆர் ஒரு கவிஞனுடைய வேலையை இதை விட பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஒரு குழந்தையோட பார்வையில் உலகம், குழந்தையோட பார்வையில் உண்மை. ஆமாம், அது போதுமானதா இருக்கா? அந்த இன்னசென்ஸ் போதுமானதா இருக்கா? இன்னசென்ஸ் இப்போ குழந்தைக்கு இருக்கிற இன்னசென்ஸ்க்கும் ஒரு துறவி சொல்கிறையா, துறவின்னு ஒருத்தங்க அல்லது முற்றும் அறிந்தவர்களுக்கு இருக்கிற இன்னசென்ஸ்க்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. ஏன்னா சின்ன வேறுபாடு இல்லை, பேசிக்கான வேறுபாடு. இந்த குழந்தைங்களுக்கு தன் உணர்வுங்கிறது தெரியாத நிலை. தன் உணர்வு, தான் அப்படிங்கிற அந்த சென்ஸ் இருக்காது குழந்தைங்களுக்கு. ஆனால் துறவியாகப்பட்டவனுக்கு தன்னுணர்வை கடந்த நிலையில் இருப்பான். இந்த பெரிய வேறுபாடு இருக்கு இல்லையா? தன்னுணர்வை எல்லா வகையிலையுமே வாழ்ந்து 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 நான்குள்ளேயே சிக்கி அந்த நானை கடந்து நின்ன ஒரு குழந்தை நிலை துறவிகளுக்கோ அல்லது கவிஞனுக்கோ வரக்கூடிய நிலை. நானை வென்ற. ஆமாம், நானை வெல்ல முடியாது, புரிந்து கொண்ட. ஆமாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அல்லது அந்த கடிவாளம் போட்டுக்கிட்ட அவன் தான் கவிஞனாக இருக்க முடியும். இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா? இந்த வேறுபாட்டில்
ரெண்டாவுமா இருப்பார் அவர். தன்னிலை தெரியாத குழந்தையாகவும் இருப்பார், தன்னிலையை உணர்ந்து கடந்த ஒரு மனிதனாகவும் பாதசாரி இருப்பார். டியூப்லெஸ் டயர் போல மனமற்ற தேகம் உயிரமைதியில் ஓடுகிறது. அவ்வளோதான், பார்த்தீங்களா? இப்படிதான். அவ்வளவுதான். எனக்கு இன்னொன்னு அவங்கள்ட்ட பிடிச்சிருந்துச்சு. பொதுவா ஒரு குற்றச்சாட்டு உண்டு கவிஞர்கள் மேல, கவிதைகள் மேல, நிலா, ஆறு, கடல், காற்று இந்த மோட்லயே இருப்பாங்க அப்படின்னு. பாருங்க, ஆனா டியூப்லெஸ் டயர் வரைக்கும் வந்துட்டோம். இல்லை, இன்னொன்று அப்படி அந்த குற்றச்சாட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை பற்றின அறிமுகமே இல்லாத ஒரு தலைமுறைக்கு எப்படி குற்றச்சாட்டை தான் சொல்ல முடியும் இல்லையா? மழை வரதை நின்று பார்க்கக்கூடிய தலைமுறை எனக்கு இல்லையே, அவங்களுக்கு அதை பற்றின உணர்வே கிடையாது. அப்படி அந்த மாதிரி இடத்துல மழையை அறிமுகப்படுத்தக்கூடியவனா கவிஞர் இருக்கான். எனக்கு அந்த வகையில் பெருமை தான். தம்பி, இந்த உலகத்தில் மழைன்னு இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காங்க போது அது அவலமா இல்லை? என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, அது ஒரு அவலம். தம்பி, நம்ம தலைக்கு மேலே ஒவ்வொரு நாளும் ஒரு நிலம் வந்து போயிட்டு இருக்குப்பா, நீ பார்க்கறதே இல்லை பாருன்னு சொல்கிறது எனக்கு குற்றச்சாட்டாக தெரியல. நம்முடைய எழுத்தலோட இருக்கக்கூடிய அவலமாக நான் பார்க்குறேன். அதை எடுத்து ஏம்புவது கவிஞோட வேலை தானே, அது ஒரு கடமை. அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆமாம். இன்னொன்னு செமையா இருந்துச்சு. காரண சமாதானமே காரண சமாதானமே காரிய அமைதி. அதான் அவர்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு குழந்தைன்னு சொல்ல முடியுமா? ஒரு வளர்ந்த ஏதோ ஒன்று அது அப்படிதான் சொல்ல முடியும். எனக்கு அவர்கிட்ட இன்னொன்று ரொம்ப டக்குன்னு மனசில் வருது. இப்போ நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது நுரை நாட்டியம்னு ஒரு பிரயோகம் அவர்கிட்ட இருக்கு. அவ்வளோதான், நுரை நாட்டியம் ஒன்று எழுதி வச்சிருக்காரு. எனக்கு என்னடா நுரை நாட்டியம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நுரையினுடைய ஒரு நடனம் இருக்குல்ல, நுரைங்கிறது அக்கணத்தில் கூட இல்லை, ஒரு கணம் கூட அது வாழாது இல்லை, அதுக்கு ஒரு நடனம் இருக்குது. அந்த நடனத்தை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது பாரசாரியால் தான் மட்டும் முடியும். கரெக்ட். ஒன்று சொல்லுங்க, இப்போ நுரை நாட்டியம் இது வந்து ஒரு அப்டிராக்ட் இமேஜ் தான். ஆமாம் ஆமாம். இதை கார்த்திக் நேதா யோசிச்சா நிறைய அர்த்தங்கள் வரலாம். ஆமாம். மாதேவன் யோசிச்சா வேற சில அர்த்தங்கள் வரலாம். பார்த்துட்டு இருக்கவங்க யோசிக்கும் போது நிறைய அர்த்தங்கள் வரலாம். கவிதைங்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன். கவிதைங்கிறது மட்டும் இல்லை, இலக்கிய வடிவம் எதுவாக இருந்தாலும், கதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும், வாசகனுக்கு அங்கே ஸ்பேஸ் கொடுக்கறது தான் அந்த ப்ராடக்டோட வேலை. ப்ராடக்ட்ங்கிறது அந்த படைப்பினுடைய வேலை. நான் மட்டும் தனிச்சு போகிறதில்ல, வாசிக்கிறவனுக்கும் அங்கே பங்கெடுக்க வைக்கணும். நான் கொடுக்குற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடைவெளி, ஒரு 2 நுரை நாட்டினம் அப்படிங்கிற ஒரு பிரயோகத்தின் மூலமாக எனக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. நான் நுரையை பற்றி சிந்திக்கிறேன், வாசிக்கிறேன். நான் நுரை ஒரு நொடி கூட இருக்க போகிறதில்ல, அது எப்படி நடனம் ஆடும், அது எப்படி டான்ஸ் பண்ணும். அப்போ இது வெறுமனே நுரையோட டான்ஸை அவர் சொல்லலை, நமக்கு எடுப்புல புரிய வருது. இதுக்குள்ளே ஆழமாக அந்த அடுத்த படிகளுக்கு உள்ளே இறங்கி நம்ம லேயர்ஸ்குள்ளே போகும்போது இந்த நிலையாமையினுடைய நடனத்தை அவர் சொல்கிறாரு. நிலையாமைங்கிறது எங்கே கொண்டு போய் நிற்குதுன்னா தத்துவத்தில் கொண்டு போய் நிற்குது. நமக்கு கண்ணு முன்னாடி தெரிகிறது பார்க்கவே முடியாத நுரை, அதோட டான்ஸு, இதை அப்படியே ஆழமாக கொண்டு போய் அதை அடிக்கடியில் போகும்போது நிலையாமையினுடைய அழகான நடனம் தான் இந்த உலகம்னு அவர் சொல்கிறாரு. அதை நீ நடனமாக பாருன்னு சொல்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓடாத, ஓடினாலும் நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான். அது இதுவில் எனக்கு வருது. அது ஒரே ஒரு நுழைய நாட்டையும் ஒரு இடத்துல இதை உட்காந்து உள்ளுக்குள்ளே போக 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 நிலையாமைக்கு முன்னாடி வந்து அழகாக நின்று ஒரு கடல் முன்னாடி உட்காந்துட்டு எப்படி அலையை ரசிப்போமோ அந்த மாதிரி அந்த நிலையாமையினுடைய அழகை வந்து நீ ரசி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு ஸ்போர்ட்டிவாக ஹோப் கொடுக்குற மாதிரி தோணுது எனக்கு. உங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக தோணுது? ஆமாம். இன்னும் சில பேருக்கு இது ஹோப்லெஸ்ஸாக கூட தோணலாம். இருக்கலாம். அது அவங்களோட பர்சனாலிட்டி பொறுத்து, அவங்க எப்படி எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறாங்கன்னு பொறுத்து மாறும். ஒரு பொய்ட்ரியோட மேஜிக்கே அதுதான். அது வந்து ஒரு முகமுடி மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முகமுடி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி தான் ஒவ்வொரு பொய்ட்ரியுமே இருக்கும். அப்படி தான் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நைஸ். இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. வாசலில் செம்பருத்தி செடியின் மொக்குகளை அந்த பெண்மணி கிள்ளி பறிக்கும் போதில் எங்கிருந்தோ ஒரு மடிக்குழந்தையின் வீரிடல் கேட்கிறது. அப்பா, அவர்கிட்ட நம்ம மரபோட டச்சும் இருக்கும். அது அவனுக்கு சொல்லிங்கன்னா அவரை பற்றி பேசிக்கிட்டே போல ஒரு நாள் முழுக்க. தாய்மானவருடைய ஒரு பாடலில் சிவனை பற்றி ஒரு பாட்டு எழுதுறாரு அவர். பாடலை எனக்கு நினைவில் இல்லை, அந்த எசன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கு. எனக்கு பொதுவாக எனக்கு எசன்ஸ் மட்டும்தான் உள்ளே இறங்கும், அந்த கோர்வை வராது. எல்லாமே நீயா இருக்க சிவனே, கடவுளுங்கிறவன் எல்லாமா இருக்கக்கூடியவன். நீ அப்படி பார்த்தா அந்த பூவாகவும் இருக்கக்கூடியவன் நீ தான். உன்னை பறித்து உனக்கு என்ன போடுறதா, உனக்கு வலிக்காதா? இது தாய்மானவர் பாட்டா? தாய்மானவர் சொல்லியிருக்காரு. இதனுடைய நீட்சியாக நீங்கள் இந்த கவிதையை பார்க்கலாம். கரெக்ட். ஆனால் அவர் இதெல்லாம் இதுக்கு நீங்கள் தாய்மானவர் வாசிக்கணும்னு இல்லை. இந்த தாய்மானவருடைய மனநிலையை எங்கோ அரபு கண்ட்ரியில் இருக்கிற யாரோ ஒரு கவிஞன் கூட எழுதியிருப்பான். அவன் தாய்மானவர் வாசிக்கணும் இல்லை, அந்த நிலைக்கு போகிறது தான் தாய்மானவர். அந்த நூற்றாண்டில் போகிற நிலையில்
நம்ம கண்ணு முன்னாடி பாதசாரியும் போயிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஆஹா, சூப்பர். மனநிழல் தான் கனவு. ஐயோ! கனவில் நல்ல கனவு வந்தால் என்ன, கெட்ட கனவு வந்தால் என்ன? ஆ, மனிதனின் நல்லதுமே கெட்டதுமே நனவிலி மனம். நிழலில் ஏது நல்ல நிழல், கெட்ட நிழல்? ஆ. மாசிலா மனதுக்கு நிழல் இல்லை. ஐயோ! சூப்பர்ல. நனவிலி மனம்னா என்ன? ஆழ்மனம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டு தான் நனவிலி. ஓ, அன்கான்ஷியஸ் கூட சப்கான்ஷியஸ். இந்த சப்கான்ஷியஸ். 3 அடுக்குகள் இருக்கு இல்லையா, ஃப்ராய்ட் சொன்ன 3 அடுக்குகள். வெளிமனம், நடுமனம், ஆழ்மனம். அந்த ஆழ்மனம் தான் நனவிலி. ஓ, ஓகே. ஆமாம், அது தமிழில் நனவிலின். நனவுங்கிறது கான்ஷியஸ் மைண்டு. நனவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓ, விழினா முடிவிலி இருக்கக்கூடிய விழி. அந்த விழி. எண்ட்லெஸ். ஆமாம். ஒரு கவிஞர் கிட்ட கேட்க கூடாத ஒண்ணு அப்படின்னா உங்க கவிதையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றதுதான். ஆமாம். இப்போ நான் என்னோட குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி முத்தம் கொடுத்துன்னு யாரை கேட்டாங்களோ என்னால் எப்படி சொல்ல முடியாது. இதுதான் உன் பதிலா? எனக்கு தெரிந்த பதில், எனக்கு தெரியாத பதிலும் இருக்கலாம். இதான் என்னோட குழப்பம். இதான் உங்களோட குழப்பமா? பதில் இல்லை, எங்கேயுமே பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ம். பதில் நாம் ஒன்று நினச்சிக்கிறோம். எதுக்குமே நம்ம எப்பயுமே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே போகிறதுனால தான் நமக்கு நிறைய சிக்கல் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஒன்றுக்குமே கன்க்ளூஷன் பார்க்காம அந்த நொடியில் அதற்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னோட போயிட்டு இல்லாமல் புரிஞ்ச வரைக்கும் அப்படி நடக்கிறது தான். அண்ட் இந்த அப்ட்ராக்ட் இமேஜஸ்ல ஆர் அப்ட்ராக்ட் கவிதைகள்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜா நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நான் ஒரு மனநிலையில இருக்கும்போது அதை படிக்கும்போது எனக்கு அது வேற ஒரு எசன்ஸ் தருது. கரெக்ட். ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்லை என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு திருப்பி படிச்சு பார்க்கும்போதோ அன்னைக்கு நான் எந்த மனநிலையில இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுது. ஆமாம், உறுதியாக நம்மளுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு படைப்புமே வந்து வேறு முகங்களை காட்டும். அதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ் மாதிரி. ஒரு போய்ட்ரிக்கு வந்து இன்ஃபினிட்டி ஃபேஸஸ், அதுக்கு ஃபேஸஸே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு திருக்குறள். நம்ம இளமையில் இருக்கும்போது திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு காமத்துப்பால் தான் முதல்ல போவோம். ஒரு பக்குவம் அடைய 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 நம்ம அறத்துப்பாலுக்குள்ளேயே நின்றுவோம். 80 வயசில் உட்காந்து நம்ம அறத்துப்பாலுக்கு தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டோம். நடு வயதில் பொருட்பால் எடுத்து படிப்போம். அப்படி திருக்குறள் படிக்கிறவங்களா இருந்தால், ஏன்னா அந்த வாழ்கிற காலத்தில் இந்த உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு பொருட்பால் ரொம்ப பயன்படும். இளமையில் வேறு வழியில் நீங்கள் மரத்துப்பால் நீங்கள் முன்னாடியே வச்சுருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. அந்த மனதோட பக்குவம் தானே. கரெக்ட். அப்படி தான் ஒரு போய்ட்ரியுமே. ஸோ ஒவ்வொரு நேரத்தில் படிக்கும்போது எனக்கு ஒவ்வொன்றா தெரியுது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது நல்லது தான். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கவிதை வாழ்க்கைக்கு உதவுமா? நிறைய உதவும். வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறதே கவிதை தான். கவிதைங்கிறது நம்ம மொழியால் இருக்கக்கூடிய கவிதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே இந்த பேர் அண்டத்துக்குள்ளே நிறைய கவிதைக்கான தருணங்கள் இருக்குது. அந்த அந்த அழகியலோடு கூடிய ஒன்று தான் இங்கே கவிதைன்னு நம்ம சொல்கிறோம். மொழியிலையும் அதை கடத்துகிறோம். அந்த தருணங்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வாழ்கிறதுக்கான தூண்டுதல் அமையும். அது எல்லாமே மொழியாக இல்லை என்றாலும் அது கவிதை தான். ஓ, வாழ தூண்டுது. ஆமாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம ஒரு இடத்துல இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம். ஒரு குழந்தை யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுறாங்க. அந்த காப்பாற்றுற அந்த கணம் இருக்குல்ல, அது ஒரு கவிதைக்கான கணம். ஒரு கவிதை மொழியால் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம இருக்கும். என்னோட ஒரு கவிதையிலையும் கூட ஒரு பட்டு போன ஒரு மரம், ஒரே ஒரு இலை மட்டும் அதில் ஆடிக்கிட்டு இருக்கும். அது எனக்கு எப்படி காட்சியாக தெரிஞ்சதுன்னா, ஒரு வயசான கிழவி வாசலில் ரோட்டில் நின்றுக்கிட்டு தன்னுடைய கையை நீட்டி எனக்கு என்ன போடுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அது ஒரு ஹோப்பாக, எனக்கு யாரா கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு மலைத்துளி வந்து அந்த இலை மேலே விழும், யாரோ ஒருத்தர் பிச்சை போட்ட மாதிரி அது கிளவி வாழ்ந்த மாதிரி அது அர்த்தம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு அதை எழுதினேன். கரெக்ட். இப்படி நம்ம கவிதை தருணங்கள் நிறைய அந்த வாழ்க்கையில் இருக்குது. அது மொழியாக வரும்போதும் அப்படி வாழ்க்கைக்கான தூண்டுதலாக அமையுது. அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே கவிதைகள் இருக்கு. ஆமாம், கவிதையால் ஆனவர்கள் தான் நாம. ஆமாம், கவிதையால் ஆனவர்கள். ஆமாம், எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது மொழியாக வரும்போது நமக்கு மொழியினுடைய ஆளுமை தேவைப்படுது, வேற ஒன்றும் இல்லை. நாம் கவிதையால் அடைந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஒரு நிலை. அந்த நிலையை நிறைய பேர் நம்ம சமூகத்தில் வாழ்ந்துட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எழுத்து தெரியாது, மொழி தெரியாது, படிப்பறிவு இருக்காது. ஒரு கவிதையோ ஒரு கதையோ ஒரு ஆகச்சிறந்த இலக்கிய படைப்போ ஒரு நிலையை நமக்கு சுட்டி காமிக்கும் இல்லையா, அதை ஒருத்த இயல்பாக வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்போ அதோட இந்த கவிதை பெருசா அப்படின்னு நமக்கு இருக்கும். ஏன்னா அவனே கவிதையா இருக்கான். ஆமாம், அப்படின்னா எல்லாருமே கவிதை தான்.
ஆமா, கவிதை ஏ, கவிதை பி, கவிதை சி, இனிஷியல் வச்ச கவிதைகள் அவ்வளவுதான். நைஸ். அண்ட் எனக்கு இன்னொரு நம்பிக்கையும் இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல மொழி ஆளுமைன்னு. ம், ம். அந்த மொழி ஆளுமை போக போக வந்துரும். எல்லாருக்குமே எழுதுறதுக்கான தைரியம்ன்றதை விட எல்லாருமே எழுதலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமா. எல்லாருக்குமே சொல்றதுக்கான கதைகள் இருக்கு, சொல்றதுக்கான கவிதைகள் இருக்கு. சோ எல்லாருமே தைரியமா எழுதலாம். இன்னொருத்தவங்க பார்த்து இதெல்லாம் கவிதையான்னு கேட்டுருவாங்களோ, அந்த ஜட்ஜ்மெண்ட், ம், அந்த ம். கேள்விகள், குழப்பம், இன்ஹிபிஷன் அதெல்லாம் உடைச்சிட்டு எல்லாருமே எழுதணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் உண்டு. அது இப்ப நடந்துட்டு தான் இருக்கு அது. முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்ப கவிதை வந்து எல்லோருக்குமானதா மாறிடுச்சு. ம். அது என்ன, நம்ம அதிலேயே நிறைவடைஞ்சிடாம அதுல ஒரு தேடல் நமக்குள்ள இருக்கணும். ம். இந்த மொழியினால் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு மொழி ரொம்ப அவசியம். அது நம்ம மரபுல இருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன எழுத்து வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா மொழி வேணும். மொழி கிடங்கா நம்மளுடைய அகம் இருக்கணும். ஆ. நம்ம நினைக்கிற ஒண்ண அந்த ஆக்சுவல் சொல் கொண்டு நம்ம அதை நிறுவணும். அப்பதான் அது சிறந்த கவிதையா வரும். தீக்குறள் விரலை வைத்தால் நின்னை தீனும் இன்ப தோணுதல் அதுலலாம் அவர் சொல்றாருன்னா அதுக்கு வேற என்ன வேணா அவர் சொல்லலாம். நெருப்புக்குள்ள கரங்களையோ நெருப்புக்குள்ள விரலை வச்சாலோன்னு வேற வார்த்தைகளை அவர் போடலாம். அவர் ஏங்க அந்த ஒரு சந்த ஒழுங்கு ஒரு ஓசை நயத்தோட போடுறாருன்னா அப்பதான் அது போய் சறுக்குன்னு அந்த தீயில கை வச்ச மாதிரி தெரியும். சுடும். ஆமா, அந்த மெய்நிகரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னா நமக்கு ஆழமான செறிவான ஒரு மொழி தேவைப்படுது. தொடர்ச்சியா நம்ம வாசிக்கணும். மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. தீக்குள் விரலை வைத்தால் நின்னை தீண்டும் பின்பம் தோன்றுதடா நந்தலாலா. ஒரு டியூன் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு நீங்க மியூசிக் டைரக்டர் கொடுத்தீங்கன்னா ஈஸியா டியூன் போட்டுருவாங்க. ஏன்னா அவரு டியூனோட தான் வச்சிருக்காரு. நம்ம தமிழோட பெரிய ஒரு சிறப்பே அதுதான். இது ஒரு இசை மொழி. நம்ம யாப்புன்னு சொல்றது என்ன, அது ஒரு டியூன் தான். யாப்புங்கிறது வெண்பாங்கிறது ஒரு டியூன், எ கைண்ட் ஆஃப் டியூன். அது விருத்தம்ங்கிறது எ கைண்ட் ஆஃப் டியூனு. ஆசிரியப்பா, அகவல் ஓசை, எத்தனை 4 ஓசை இருக்கு, செப்பல் ஓசை, இதெல்லாமே டியூன் ஃபார்ம் தான். இதை வச்சு தான் நம்ம ஆளுங்க வந்து எழுதுறாங்க. இது ஒரு கணிதம், அந்த கணக்கை வச்சுக்கிட்டு தான் எழுதுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க, அது உங்களுக்கு டியூனாவே இருக்கும். ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன. அவ்வளவுதான். அந்த இசையும் மொழியும் அப்படி இழைஞ்சி ரெண்டு தனித்தனியா தெரியாம இருக்கிறது ஒரு நிலை தான் தமிழ் மொழிங்கிறது. அதனால அந்த மொழியில நம்ம ஆழமா வாசிக்க வாசிக்க தன்னிச்சையா தன்னியல்பா கவிதைகள் வரும். ஆமா. பாதசாரி அவர்களுடைய கவிதை. தயவுசெய்து. வேண்டும் என்பது ஒரு பற்று, வேண்டாம் என்பது ஒரு பற்று, வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு பற்று, ஐயோ, அடையாளம் தவிர்த்த நிலையே பற்றற்றது, அகந்தை நீங்கிய இருப்பே பற்றற்றது, ஆசை நீங்கிய காரியமே பற்றற்றது, அமைதி உளச்செயலே பற்றற்றது. கடைசிதான் ஹைலைட், அமைதியே பற்றற்றது. ஆடே அப்பா, அது நம்ம மரபுல உண்டு. இருவினை ஒப்பு, நல்வினை தீவினைன்னு 2 வினைகள் இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு ட்ராங்குவல் ஸ்டேட். அதை தான் நம்ம மெய்யியல் ரொம்ப ஆழமா சொல்லுது. இது எல்லா மனிதருக்கும் வேணும். அதனுடைய ஒரு பொய்ட்ரிக் வெர்ஷனா அல்லது ஒரு பொய்ட்ரியா நம்ம இதை சொல்லலாம். ஓ நைஸ். இதெல்லாம் இல்லாத ஒண்ணு அந்த அமைதியே பற்றற்றதுன்னு சொல்றாருல்ல, அந்த அமைதிக்கு நம்ம எப்படி போறது? போக வேண்டியதில்லை, ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிறது நம்ம மையில இன்னொரு கான்செப்ட். எங்கேயும் அமைதி தேடாத அப்படிங்கிறது. அது அவர் மரபுல இருந்து ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் என்ன தேவைப்படுதோ, இந்த காலத்துக்கும் எது பொருந்துதோ அதை அவரோட கவிதைகளா மாத்திக்கிட்டே இருப்பாரு. மாத்திக்கிட்டே இருக்கிறது இல்ல, அவரோட இயல்பு அப்படிதான் இருக்கு. அவரே கவிதை. ஆமா, வெளிப்படுறாரு, அவ்வளவுதான். நான் இன்னொன்னு படிச்சிருக்கேன் அவரோட ஒரு லைன் தான். ஆனா எனக்கு என்னோட லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் அது அப்படியே அப்ளை ஆயிடுச்சு. சொல்லுங்க. உன்னுடன் சமரசம் என்பது என்னுடன் நானே சமரசம் ஆகிவிடுவதுதான். டுவாலிட்டி இல்லன்ட்டாரு அவர், பாத்தீங்களா? நீ நான்கிறது இல்லன்ட்டாரு. அதான் அது நீங்க எப்படி பாக்குறீங்கல்ல, ஒரு நான் அது இன்னும் இன்டர்பர்சனலா பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம 2 பேருக்கும் சண்டைன்னு வச்சுப்போமே, அந்த சண்டையில நான் வந்து சமரசம் செய்யறேன் அப்படின்னா, சரி ஓகேன்னு நான் முதல்ல எனக்கிட்ட சமரசமான பிறகுதான் அந்த சமரசமே நடக்குது. ஆமா ஆமா, கரெக்டா? எனக்குள்ளே பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சமரசம் தேவையா தேவையில்லையா, இது சரியில்லையே, அவர் பண்ணது சரியில்லையே, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ நான் உங்கள்கிட்ட சமரசம் ஆகணும்னா நான் முதல்ல எனக்குள்ள சமரசம் ஆகணும். அப்படி எனக்கு இது அடிச்சிச்சு. சரிதான். இது இன்னொரு ஸ்டேட் தான். சூப்பர். அவ்வளவுதான், அப்படி எடுத்துக்கிட்டு வாழ வேண்டியதுதான். இவ்வளவு எழுதின பாதசாரி இன்னொரு ரொம்ப முக்கியமான வரி எழுதியிருக்காரு. அவர் எப்படி எனக்கு கார்த்திக் நேதாவை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னா, கவிதை பிரபஞ்சத்தில் சூரிய துளி கார்த்திக் நேதா. அப்படி சொல்லியிருக்காரா? ஐயோ,
அவர் சொன்ன மாதிரிலாம் இருக்கணும்னு தெரியல. நான் என்ன துளின்னு எனக்கு தெரியல. தகிச்சு கொண்டே இருக்கக்கூடிய சூரிய துளியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எந்த நொடியிலுமே ஒரு துளிக்கூடிய குணத்தோட அப்படி கண்ணன்று எறியணும்னு தோணுது. கார்த்திக் நேதாவுடைய ஒர்க்ஸ்ல நான் கண்டினியூஸா பார்க்கக்கூடிய ஒரு சில காமன் விஷயங்கள் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஒளி, லைட், ஆமாம் ஆமாம் ஒளி, வெளிச்சம், சுடர், இதெல்லாம் தொடர்ச்சியா பல இடங்களை நான் கவனிக்கிறேன். அடுத்து இன்னொன்னு, என்கிட்ட நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றது ஒண்ணுதான், சும்மா இரு. ஆமாம். இந்த சும்மா இருன்ற விஷயம் இருக்குல்ல, அது ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தோணுதுன்றதுக்கு அப்புறமா வருவோம். அதுக்கு முன்னாடி உங்களோட சும்மா இரு கவிதையை முதல்ல வாசிச்சிருக்கேன். ஆமாம். ஏற்கனவே ஒரு இடத்துல வாசிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஓகே. சும்மா இரு, அது பற்றி கவலை வேண்டாம், அதில் உன் பங்கு எதுவும் இல்லை, கேள். சும்மா இருந்தால் ஞானம் தலைக்கேறும், பிதற்றவோ பெருமை அடிக்கவோ அருகதை இல்லை உனக்கு. நீ வாங்கவும் இல்லை, துவைக்கவும் இல்லை, காயப்போடவும் இல்லை. கொடிக்கயிற்றில் காயும் வெயிலை எடுத்து போக இரவால் மட்டுமே முடியும். சும்மா இருந்து ஞானம் அடைவதில் உனக்கு என்ன சிரமம்? அவ்வளோதான். இது நம்மளுடைய மரபினுடைய ஒரு தொடர்ச்சி தான். நான் தொடர்ச்சியாக மரபை வாசிக்கிறவன், மரபில் இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறவன். அதனால் அங்கேருந்து வந்த ஒரு தான். கட்டற்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அது கொடுக்குற ரிசல்ட் இருக்குல்ல, அது துயரமான ரிசல்ட்டாக இருக்குது. அந்த கட்டற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினச்சது என்னன்னா, அது ஒரு விடுதலை உணர்வை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான், குருட்டு நம்பிக்கையில் தான். அது ஒன்றுமே கொடுக்கலங்கும் போது இல்லை, அப்போ அதுக்கு எதிரான இருக்கிற நிலை தான் சரியான நிலையோ அப்படின்னு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நமக்கு உள்ளோட ஐயம், கேள்விகள் நிறையா இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு, முடியும் நம்பி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளோட மரபு நமக்கு சொல்லுது. அருணகிரிநாதர் தொடங்கி தாயுமானவர் இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கமும் அத்வைதம் பேசின ரமணர், அவர் சும்மா இருக்கிறது தான் அவரோட லைஃபோட தத்துவமே. எதற்குமே உன்னுடைய ஈகோ மைண்ட்லேருந்து எதிர்வினை ஆற்றாதுன்னு சொல்கிறாரு. ஏஷியாவில் இருக்கக்கூடிய தத்துவமே அதுதான். லாவோட்சுவோட தாவோ, இன்னைக்கு தாவோ பயங்கரமாக பரவலமாக இருக்கு இல்லையா எல்லா இடத்துக்குமே. அது எல்லாமே இங்கேருந்து போனது தான். எல்லாம் இது எல்லாமே ஒன்றுங்கிறதுனால எனக்கு தாய்மானவர் மூலமாக எனக்கு தெரிய வருது, ஓகே சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு. சும்மா இருக்கிறதுக்கு இவங்க எல்லாமே கொடுக்குற டெஃபினேஷன்ஸ் தான் இன்னும் ரொம்ப அழகு. சும்மா இருந்தா சும்மா அப்படி இருந்துறது இல்லை. நானும் ஆரம்பத்தில் படிக்கும்போது சும்மா இருந்துடலாம் போல், வேலை வெட்டிக்கு போகாமல் அப்படி இருந்துடலாமே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க சொல்ல வந்த பொருள் எனக்கு புரியும் போது, மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக நான் ஒன்று செய்கிறது தான் அவங்க சும்மா இருன்னு சொல்கிறாங்க. செயலின் உச்சத்தில் நான் இருக்கிறோங்கிறது அங்கே சும்மா இரு. இது புரிய வரும்போது இல்லை, என்னடா குழப்பிட்டானுங்களே, அவர் சும்மா இருக்க சொல்கிறானுங்க, சும்மா இருந்தெல்லாம் நினச்சோம். அப்படி இல்லை, செகண்ட் தாட்டே இல்லாமல் அல்லது தாட்லெஸ்ஸாக ஒட்டுமொத்த அந்த பிரக்னையும் கூர்ந்து ஒன்று செய்கிறது. அப்போது நாம் செய்கிற நானும் இருக்க மாட்டோம். அங்கே நானுங்கிற தாட் வரும்போது தானே நமக்கு நானுங்கிற அகந்தை வருது, ஃபீலிங் வருது. நானே இல்லாமல் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த சும்மா இருங்கிற நிலை. ஆமாம், முழுக்க என்னுடைய மன இயல்புக்கு மாறா நான் ஒன்று செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இரு. ஓகே. அப்போ இப்படி வச்சுக்கலாமா, கம்ப்ளீட்லி செல்ஃப் அவேரா இருக்கிற நிலையில நம்ம செல்ஃப் இழந்துடுறோமா? ஆமாம், செல்ஃபுங்கிறது அங்கே செல்ஃபாக இருக்காது. அந்த ஓஷியானிக் செல்ஃப்னு இம்மானுவேல் கேண்ட்னு ஒருத்தர் இருக்கார் அங்கே வெஸ்டர்னில். ஓஷியானிக் செல்ஃப்னு அவர் ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. இந்த செல்ஃப் ஒட்டுமொத்தமாக ஓஷனாக இருக்கக்கூடிய செல்ஃபில் போய் கலந்துரும். அப்போ தனியாக செல்ஃப் இல்லை. ரூபி சொன்ன மாதிரி தான், கடல் மேலே போய் துளி விழுந்துட்டா துளி தனியாக இல்லை. கரெக்ட். நதி தனியாக இருக்கும்போது நதி, கடலில் போயிட்டா அது கடல். இந்த மாதிரி செல்ஃப் நாம் போயிடுவோம். அப்போது நம்ம பெரிய விரிந்த பிரம்மாண்டமான செல்ஃப் இல்லை. அப்போ ஈகோக்கே வழி இல்லை, ஏன்னா இன்னொரு செல்ஃப் அங்கே இல்லை. இன்னொரு செல்ஃப் இருந்தால் தானே ஈகோ, ஆங்கர் எல்லாமே. தனியாக ஒரு செல்ஃப் இல்லை. ஒரே ஒரு செல்ஃப் தான் இருக்குது, அதுதான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை தான் சும்மா இரு பேசுது. அப்படி நம்ம அக விரிவை சும்மா இருன்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஓகே, நம்ம செய்யக்கூடியதை ரொம்ப முழுமையாக விழிப்பு நிலையிலிருந்து முடிஞ்சால் ஒரு காதல் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு செய்யும்போது அது எஃபோர்ட்லெஸ்ஸாக நடக்குது. அன்பு அதனால தான் எல்லா காலத்துலேயுமே அன்பு உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம் அது எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான். அது ஒருத்தர் செய்யறதில்லை, அது தானாக வெளிப்படுது. இப்போ பாதசாரியா சொன்ன அந்த அமைதி பற்றதுங்கிறாங்க இல்லையா, அதோட நிலையே அதுவாக தான் இருக்குது. ஏன்னா அது செல்ஃப்லெஸ்ஸாக இருக்குது. அது யார் வேணால் எடுத்து ஒரு நாய்க்குட்டிக்கிட்ட அந்த அமைதி கிடைக்கும், எந்த உயிரினத்துக்கே அது கிடைச்சிரும். அன்பே சிவம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், நான் என்னோட காலேஜ் ஹாஸ்டல் ஒன்று எழுதி வச்சிருப்பேன், அன்பே தவம். சூப்பர். ஆமாம், ரொம்ப மெடிடேட்டிவான ஒரு மோடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை இது எல்லாத்தோட நோக்கமே அந்த அன்பு தான்.
அந்த அன்பு எப்படி இருக்குன்னு நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா? அது ஆல்ரெடி இருக்குது, நம்ம திரை போட்டு மூடி வச்சுருக்கோம். வள்ளலார் அதை தான் 7 திரைகளாக ஒரு புறமாக அப்ஜெக்டிவாக அதை மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு 7 திரைகள், நமக்கு நம்ம அன்பை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி 7 திரைகள் இருக்குது அப்படின்னு சப்ஜெக்டிவான ஒரு விஷயத்த நம்ம ஃபிலாசபி எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அப்ஜெக்டிவாக நமக்கு மாற்றி நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லுது. அன்பை பற்றி பேசுகிறோம், கவிதையை பற்றி பேசுகிறோம், அப்போது வண்ணதாசனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, ஆமாம், கல்யாண்ஜியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எனக்கு வண்ணதாசனும் கல்யாண்ஜியும் ஒன்றும் தெரியறதுக்கு முன்னாடியே நான் தனித்தனியாக ரசிக்கினேன். அது அவருக்கே தெரிஞ்சதுனால தான் அவரே 2 பேர் வச்சுக்கிட்டார் ஐயா. வண்ணதாசன்னா கதை எழுதுறவன், அவனுக்குள்ள ஒரு கல்யாண்ஜி இருக்கான் அப்படிங்கிறதால தான் அவர் கல்யாண்ஜியை தனியாக வச்சு தனியாக எழுதினார். சொல்லப்போனால் நான் செண்பக பூக்களைத்தான் பார்த்திருக்கிறேன், செண்பக மரத்தை பார்த்ததே கிடையாது. மேலும் நான் ஒரு அருவிக்கரையில் மட்டுமே செண்பக மரம் வளரும் என்று நினைத்திருந்தேன். நண்பன் சொன்னான், அவனுக்கு தெரிந்த ஒரு வீட்டில் செண்பக மரம் இருப்பதாகவும் பூத்து குலுங்குவதாகவும். உண்மைதான், அந்த வீட்டில் செண்பக மரம் இருந்தது. மிக உயரமாக, கைக்கு எட்டாத உயரத்தில் பூத்திருந்தது. ஒரு துரட்டி கொண்டு வந்து எவ்வளவு வேணும் பறித்துக் கொள்ளுங்கள் சொன்ன அந்த வீட்டு பெண்ணின் சிரிப்பு மிகவும் பக்கத்தில் இருந்தது, ஒரு அருவியின் பக்கத்தில். இந்த இமேஜ் இருக்குல்ல, அன்பை வந்து ஒரு ஒரு அருவி கூடவும் எவ்வளவு வேணா எடுத்துக்கவும் சொன்ன ஒரு பொண்ணுடைய சிரிப்பை அந்த அருவி கூடவும் மேட்ச் பண்ற அந்த இமேஜ் இருக்குல்ல, கேப்சரிங் இமேஜஸ் த்ரூ போய்ட்ரி இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அது நம்மளுடைய மரபே அப்படி தானே. சங்க இலக்கியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையை கடந்து அது ஒன்றுமே இல்லை. இயற்கைக்கு மீறி நீங்கள் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மேஜிக்கல் ரியலிசம், சர்ரியலிசம், இவ்வளோ இசம்ஸ் இருக்குல்ல, இது எதை பற்றியுமே பொருட்படுத்தாமல் நுட்பமாக இயற்கையை பதிவு பண்ண ஒரு இலக்கியம் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியில் ஒரு நான் படிச்சிருக்கேன். இவ்வளோ நுட்பமாக இயற்கையை வச்சு, இயற்கையோட அந்த கருப்பொருள்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மனித உணர்வு சொல்ல முடியும் அப்படின்னா உச்சத்தில் தொட்டது சங்க இலக்கியம் மட்டும்தான். நம்ம அதில் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் இப்போது. ஏன்னா நம்மகிட்ட அப்போ திணை கோட்பாடுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கோட்பாடு இருந்துச்சு. அப்படின்னா திணை கோட்பாடுனா அந்த 5 வகையான நிலங்கள், மொத்தம் 4 நிலங்கள் நமக்கு. பாலைங்கிறது பொழுது தான், அது முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்த ஒரு பொழுது தான் பாலை. பாலைங்கிறது லேண்ட்ஸ்கேப்பாக இல்லை, அது ஒரு பருவம். ஓ ஆமாம், லேண்ட்ஸ்கேப்பாக அது கிடையாது. வழக்கமாக சொல்கிற பாலைவனம் அந்த பாலை இது இல்லை. ஓ அப்படி முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வந்து திரிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு வெப்பமான ஒரு கிளைமேட் தான் பாலை நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் இயற்கையை பேக்ட்ராப்பில் வச்சுக்கிட்டு, சரிங்களா, அல்லது இயற்கையில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு 2 ஆண் பெண் உறவை சொல்லக்கூடியது தான் சங்க இலக்கியம். புறநானூறும் அப்படி தான். ஆனால் அகத்தில் தான், அகநானூறு அல்லது அக இலக்கியம் அகத்திணையில் தான் இயற்கை வந்து அவ்வளோ ரோல் ப்ளே பண்ணும். எடுத்துக்காட்டுக்கு அந்த பாட்டை எனக்கு நினைவு வரல. தலைவனும் தலைவியும் யாருக்கு தெரியாமல் ஒரு இடத்துல வந்து கலவி கொண்டுட்டாங்க. தலைவி கேட்குறா, ஐயோ நீ கலவி கொண்டு நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்ட, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு தெரியலையே. இதுதான் மூடு, நம்ம இன்னைக்கு பாஷையில் சொன்ன சுச்சுவேஷன் இதுதான். யாருமே சாட்சி இல்லையே, நீர்லாம் ஓடக்கூடியதுன்னா அப்போ முல்லை நிலமாக தான் இருக்கணும். அந்த பாட்டில் வர வரியை வச்சு பார்த்தா முல்லை நிலமாக தான் இருக்கணும். அந்த பெண் சொல்கிறாங்க, நாம் 2 பேரும் இப்படி ஒன்றா இருந்ததுக்கு சாட்சியாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஆறலை பார்த்து கொண்டிருந்த குருகு. ஆறலுங்கிறது ஒரு மீன் வகை. அங்கே நாம் 2 பேரும் கலவி கொண்டுட்டு இருந்த போது இருந்தது ஒன்றே ஒன்று தான், நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தது. அது எதுன்னா அந்த ஆறல் மீனை கொத்தி திங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு குருகு அப்படின்றாங்க. இப்போ இந்த ஆறலை திங்கிற குருகுங்கிறது இமேஜில் எப்படி மண்டையில் பதியுது பார்த்தீங்களா? இந்த பக்கம் அந்த பெண்ணோட பிரிவும் நமக்கு வந்துடுச்சு. அவன் 2 பேரும் கலவி கொண்டுட்டாங்க, செம்ம லவ்வில் இருந்தாங்க. அவன் இந்த பொண்ணு ஏமாத்திட்டுலாம் போல, எங்கேயோ போயிருக்கான். பொருள் வயின் பிரிவுன்னு அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. வேற போயிருக்கான் தலைவன், பொருள் தேடல். ஆமாம், உனக்காக தாங்க முடியல இந்த பொண்ணால், ஏங்குறா. நம்ம 2 பேரும் இப்படி இருந்தோம்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு சாட்சி யாருமே இல்லையே, சாட்சியாக இருந்தது இந்த மீனை தங்கிறதுக்காக இருந்த இந்த ஒரு கொக்கு தானே, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குது. இதுக்கு உள்ள நீங்கள் ஈஸியாக இமேஜ் பண்ணிக்கலாம் அது என்ன மாதிரியான லேண்ட்ஸ்கேப்னு. ஒரு போஸ்ட் கார்டு வந்துடுச்சு. இப்போ அந்த குறுகு அந்த அந்த ஆறலை பார்க்குற அந்த ஷாட் நமக்குள்ள வந்துடும். அந்த பெண் எப்படியாப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் நமக்கு ஒரு இமேஜ் ஒன்று வந்துடும். இதற்கெல்லாம் பின்னால் அந்த பெண்ணுடைய அழகான உணர்வு, இந்த காதல், பிரிவுங்கிற ஏக்கம், இதெல்லாமே வந்துடும். இப்படி ஒவ்வொரு பாட்டும் அவளோட காத்திருப்பு இருக்குது, அந்த கொக்கோட காத்திருப்பு இருக்குது. ஆமாம், நீங்கள் எந்த பாட்டு எடுத்தீங்களும் இயற்கை அங்கே இருக்கும். அவனுடைய ஒரு நீட்சி தான் இந்த கவிதையும், கல்யாண்ஜியோட கவிதையும். சுடர் பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல,
துடிதுடிக்கும் அச்சுடரை விட்டுவிடு காற்றே. இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, அப்ப ராசான்னு ஒருத்தர். அஹ் அப்படி என்னதான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏற்றிய சுடர் ஏன் இப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறது? உம் என்ன எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே அது ஒரு இது இருக்கு இல்லையா? எனக்கு இப்போ சமீப நாட்களாக அச்சுடருங்கிறது எனக்கு என்னுடைய இறைமை, நான் பாவித்து கொண்ட என்னுடைய இறைவனுடைய நடனமாக தான் தெரியுது. முன்னாடி சிவனுடைய பக்தி ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு. இப்போ சிவனுங்கிற உருவம் எனக்கு வேண்டாம், சிவம்ங்கிற நிலை தான் எனக்கு வேணும்னு என் மனசு சொல்லுது. எனக்கு வேண்டாம், எனக்கு வேணும்னு இப்போ மனசு வந்திருக்கு. இதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுது. இந்த உருவத்தை கடந்து நான் என்னோட இறையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இறைவன் வேண்டாம், இறைமை வேணும். அதுவுமே எனக்கு ஆண்பாலாக வேண்டாம். என்னுடைய இறை எனக்கு ஒரு பெண் பாலாக இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா என்னோட வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாம் பெண்கள் என்னை அவ்வளோ ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு பெண்கள் அவ்வளோ பயன்படுறாங்க. இப்போ என்னுடைய இறைவன் என்னுடைய இறைவியா ஏன் மாறக்கூடாது அப்படின்னு தோணி இப்போ சுடர் தான் என்னுடைய கடவுளை நான் வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னோடியாக இருக்கிறது வள்ளலார். நம்முடைய மார்க்கம் எல்லாமே உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பழங்குடியான மார்க்கங்களினுடைய முதல் வழிபாட்டு பொருளாக ஒளி தான் இருந்திருக்கு. அதனால நீங்கள் முன்னாடி கேட்டது ஒளி. நான் ஒரு பழங்குடியாக தான் என்னை ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒளி என்னமோ சொல்லி தருது, எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது, அது என்னமோ பண்ணுது. அதனால அதை நான் ஒளியை வழிபடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன். அந்த கான்செப்ட் என்னை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் எனக்கு நல்லது. தொந்தரவு பண்ணுச்சுன்னா அந்த கான்செப்ட் தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். அதனால் இப்போ சிவன் எனக்கு இல்லை, சிவை தான் எனக்கு இருக்கா. சிவையனுடைய வடிவம் சுடர் வடிவம் நடனம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இது நாளைக்கு கவிதையாக கூட வரலனால ஒன்றும் தப்பு இல்லை. ராசாவோட கவிதையும் ஒரு ஆழமான ஒரு விஷயம் தான். ஆமாம். தலைப்பு பாருங்க, தற்கண்ட தூயம். ஆமா, தற்கண்டனா சுயத்தை அறிந்த. ஆமா ஆமா ஆமா, சுயத்தை கண்ட. திருமூலர் இருந்து இன்ஸ்பயர் ஆனதுன்னு நினைக்கிறேன். ஓகே. திருமூலர் வாசிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்பவுமே வாசிக்கும் போது குறிப்பு எடுத்து வைப்பேன். அதில் ஏதோ ஒரு குறிப்புல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த தலைப்பு வச்சது. ஓகே. முழுமை. அனைத்திலும் நிலம் இருக்கிறது, அனைத்திலும் நீர் இருக்கிறது, அனைத்திலும் நெருப்பு இருக்கிறது, அனைத்திலும் காற்று இருக்கிறது, அனைத்திலும் ஆகாயம் இருக்கிறது, அனைத்தில் ஒவ்வொன்றும் ஐக்கியமாகிறது. எங்கோ ஏன் தேடுகிறாய்? உடலை கவனி, உதிராதி கவனி, உஷ்ணம் கவனி, மூச்சை கவனி, அறிவை கவனி, கவனி கவனி. இடைவெளியே இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக இருந்து கொண்டே அனைத்தாகவும் இருக்கிறதல்லவா? பூமி பிரவாகம், ஜலப்பிரவாகம், அக்னி பிரவாகம், காற்று பிரவாகம், ஆகாய பிரவாகம். இப்போ ஓஷனிக் செல்ஃப் பத்தி சொல்றதுக்கும் இந்த கவிதைக்கும் பயங்கரமான கனெக்ட் இருக்கு. ஏன்னா அதை நான் திங்க் பண்ணல. எனக்கு அந்த நிலை எனக்கு புரியுது. இந்த நிலை தான் உண்மையான நிலையா இருக்க முடியும். இந்த நிலை நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அடையும் போது நம்ம சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கலாம்னு தோணுது. குரு மௌனி பத்தி பேசுவோம். ஆமா, உங்களோட கவிதைகளை அடிக்கடி குரு மௌனின்னு ஒருத்தர் கேமியோ பேரன்ஸ். ஆமா, இதுக்கு வச்சதுக்கு அப்புறம் எனக்கு பிறந்த பையனுக்கு அந்த பேரை வச்சுட்டேன். பையன் பேரும் குரு மௌனி தான். கவிதையில முதல்ல பிறந்தவன் பிறந்த பிறகு பேரை வாங்கிட்டான். அது ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா அல்லது நீங்க தான் காயின் பண்ணீங்களா? இந்த மாதிரி நம்ம இலக்கியத்தில் நிறைய இருக்கு. நம்ம இப்போ கலாப்பிரியா அவரோட கவிதைகள்ல சுஷீலான்னு ஒருத்தர் எழுதிட்டு இருப்பாரு. சுஷீலான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு கதாபாத்திரம். அது நேரடி வாழ்க்கையில இருக்கா இல்ல, அவருடைய கவிதைக்குள்ள இருந்த ஒரு பெண் அவங்க. ஏன் ஒரு கவிஞருக்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுறாரு? ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். குரு மௌனின்றது இப்ப நான் சொல்றேன் இல்லையா, உங்களோட கவிதைகள்ல அடிக்கடி அந்த கேரக்டர் வருது. ஆமா ஆமா. எதுக்காக உங்களுக்கு குரு மௌனி தேவைப்படுறாரு? அப்போ நான் சொல்றதுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும். நான் என்னோட பேத்தல், என்னோட உளறல்கள்லாம் வாய் தரவாம எந்த மறுப்பு சொல்லாம கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அல்லது எனக்கு சுட்டி காட்டக்கூடிய என்னுடைய பார்ட் ஈகோ ஒன்று எனக்கு வேணும். ஆல்டர் ஈகோ. ஆமா, ஆல்டர் ஈகோ எனக்கு தேவைப்படுது. அவன் என்னோட அதே சிறுமைகளோடு இருக்கிறவன் இல்லை. என்னுடைய கனவா நான் அடையணும்னு நினைக்கிற அந்த ஒரு உயரத்துல இருக்கக்கூடியவன் என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனையும் நானே தான் படைக்கிறேன். அப்படிதான். சூப்பருங்க. அப்ப என்னுடைய ஆஸ்பிரேஷனல் செல்ஃப நான் ஒரு கேரக்டரா எடுத்துக்கிட்டு அது வழியா நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்றேன். கரெக்ட். ஒரு மேலான நிலை. ஆமா, நான் அடையணும்னு நினைக்கிற ஒரு நிலை. அந்த நிலையினுடைய ஒரு அப்ஜெக்டிவான ஒரு இமேஜ். குருமௌனி எனக்கு. குருமௌனி. ஆமா, சூப்பர். கருவிகளை கடந்த இசையை கேட்டுக் கொண்டிருந்தார் குருமௌனி. துரியம் என்றால் என்ன என்றான் புதிய சீடன். சீடன் நீங்க தானா? சுத்த அறிவு என்றார் குருமௌனி. சுத்த அறிவை பெறுவது எப்படி? மாயையை காப்பாற்றுவதன் மூலம். மாயையை எப்படி காப்பாற்றுவது குருவே? நீரை நீரில் விட்டுவிடு.
இது சும்மா இருவோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான் அது. நீ எதுக்கு அதை நோண்டிக்கிட்டு இருக்க, பேசாம இரு, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ நீயா நினச்சா திங்க் பண்ணுற, உள்ளுக்குள்ள அவ்வளோ தாட்ஸ் இருக்கு, நம்ம நினைக்கிறோமா என்ன அதை, அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குல்ல, எப்படி அது வந்துச்சு. ஆனால் அது எப்படி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் மனுஷனா நம்மளுடைய வேலை. அதை விட்டுட்டு அந்த தாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இங்கே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தருமே எனக்குள்ள எப்படி தாட்ஸ் வருதுங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு பெரிய மேஜிக் தான். இப்ப இதுல குருமௌனி என்ன சொல்றாருன்னா, சுத்த அறிவை எப்படி பெறுவது அப்படின்ற கேள்விக்கு மாயையை காப்பாற்றுவதன் மூலம்னு சொல்றாரு. ஆமா, மாயை கடக்கிறத பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆமா. ஏன் கார்த்திக் நேதா மாயை காப்பாற்றணும்னு சொல்றாங்க? இங்க 2 மாயை இருக்கு. நம்ம இந்திய பிலாசபியில 2 மாயை இருக்கு. அத்வைதம் சொல்லக்கூடிய ஒரு மாயை ஒன்று இருக்கு, அதாவது வைதிகம் சொல்லக்கூடிய மாயின்னு ஒன்று இருக்கு, சைவம் சொல்லக்கூடிய மாயின்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொய். இது ஒரு மாயை. ஆமா, இது வைதிகம் சொல்லக்கூடிய மாயை. ஓகே. சைவம் சொல்லக்கூடிய மாயை இங்க இருக்கிறது எல்லாமே உண்மை. இந்த உண்மையில எதுவுமே இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கிறது தான் மாயை நிலை அப்படின்னு சைவம் சொல்லுது. நீ பார்க்கறது பொய் இல்லைப்பா, அது உண்மைதான். ஆனா இந்த உண்மைக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆழம் இல்லை, அதை நீ வாழ்ந்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதான் சைவத்தோடது. அதாவது மும்மலங்கிற கான்செப்டையும் சைவம் கொண்டு வந்து வெளில விடும். ஆணவம், கண்மம், மாயை, இது 3ஐயும் சரிசமமாக நீ பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த உலகம் மாயைங்கிறது உனக்கு புரியும் அப்படிங்கிறது தான் சைவத்தோடது. இங்கே நான் சொல்லிருக்கிற மாயை சைவத்தோட மாயை. ஓகே. அத்வைதம் சொன்ன மாயை இல்லை. அத்வைதம் சொல்ற மாயை இருக்கிறது இல்லையா, அங்கே எதுவுமே உண்மை இல்லைன்னு அது சொல்லுது. அது என்னோட அறிவுக்கு அதை ஏற்றுக்க முடியல இப்போதைக்கு. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி அவங்க சொல்றது உண்மையா இருந்தால் அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். குரு மௌனி கிட்ட நீங்க இன்னொரு கான்வர்சேஷன் இருக்கு, உபதேசம்னு ஒரு கவிதையில. சரி, இப்போதாவது சொல்லுங்கள் மிஸ்டர் மௌனி, ஒளி சுடுமா? இப்போதும் அதையே சொல்கிறேன், நெருப்பு தான் சுடும். சரிதான், ஆமா தானே, கரெக்ட். ஒளி சுட்டதே இல்லைல்ல. ஒளி சுட்டதே இல்லை. ஆமா, நெருப்பு தான் சுடும். அசல் நிழல்னு ஒரு கவிதை இருக்கு. நிழலே பொய் அப்படிதான் வழக்கமா படிச்சிருக்கோம், பேசும்போதெல்லாம் சொல்றோம். அசல் நிழல், இதுக்குள்ள ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல. இருக்கு. மரத்து நிழலில் நின்றிருக்கிறாயா? நின்றிருப்பாய் நிச்சயம். மரத்து நிழலில் இருப்பதை உணர்ந்து நின்றிருக்கிறாயா? மரத்தோட நிழல் நின்றிருக்கியா? அது ஒரு கேள்வி. உணர்ந்து நின்றிருக்கியான்றது இன்னொரு கேள்வி. ஆமா, நம்ம நிழல் தான் இருக்கவங்க, நமக்கு அந்த கான்சியஸோட இருக்கிறது இல்லையா, நம்ம எதுவுமே அப்படி செய்யறது இல்லை இல்லையா, அதுக்கு அதை சொல்லலாம்னு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. மரத்து நிழலில் நின்றிருக்கிறாயா? நின்றிருப்பாய் நிச்சயம். மரத்து நிழலில் இருப்பதை உணர்ந்து நின்றிருக்கிறாயா? கம்பளி குவியலின் நடுவில் படுத்துறங்கும் குழந்தையைப் போல என்று சொல்லலாமா? அல்லது யாமத்து குளத்தின் மேல் நின்றிருக்கும் நில ஒளியைப் போல என்று சொல்லலாமா? எனக்கு மரத்து நிழலில் நின்றிருக்கும் போது எந்த ஊமைகளும் வருவதே இல்லை நண்பனே. ரியாலிட்டி இஸ் பெட்டர் தன் கவிதையோ? இல்ல, மரத்து நிழல உணர்ந்து நிற்கும் போது எனக்கு எந்த கவிதையுமே வர்றதில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, எந்த ஊமையும் வர்றதில்லை. அத என்னால இன்னொரு ஊமையை கூட கம்பேர் பண்ணி ஒரு கவிதை உருவம் கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப அந்த நிழல் இதெல்லாத்தையும் விட மேல நிக்குது இல்ல? ஆமா, கரெக்ட் தான். இப்ப நம்ம ரியாலிட்டின்னு ஒன்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஆக்சுவல் ரியாலிட்டி இல்லை, அது நம்மளுடைய மனசனுடைய ப்ரொஜெக்ஷனா இருக்கு. ஆக்சுவல் ரியாலிட்டி அப்படி இல்லை, அது எப்போதும் போல காமா தான் இருக்கு. நான் கோமா பார்க்குற அதே பூ மகிழ்ச்சியாக பார்க்கும்போது வேறையாக தான் எனக்கு இருக்கு, ஆனால் பூ அதே தானே. கரெக்ட் இல்லையா? இப்போ நம்மளோட மனசனுடைய அந்த ப்ரொஜெக்ஷனை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு நம்ம உட்காரும் போது நமக்கு பேரே அங்கே இல்லை. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அதான் அடிக்கடி சொல்கிறாரு, நீ பூவாக பாருன்றாரு. உன்னோட ப்ரொஜெக்ஷன் வழியாக பூவை பார்க்காத, உன்னோட நினைவில் இருக்கிற பூவை பார்க்காதன்றாரு. அதெல்லாம் ஒரு கவிதான்னு எழுதியிருந்தேன் இன்ஸ்பயர் ஆகி. என்னோட நினைவு ஒரு பூ உருவாக்கி வச்சிருக்கு, என் முன்னாடி பூ இருக்குது, ஆனால் நான் முன்னாடி பூ இருந்தாலுமே நான் பார்க்குறது என்னுடைய நினைவில் அந்த வாசத்தோட, அந்த பழைய கலர்ஸோட, நான் எப்போ பார்த்தோன்னா அந்த கிளைமேட்டு, அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அந்த வருஷம், இதெல்லாம் உட்பட தான் அந்த பூவை நான் பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு ஓமை தேவைப்படுது. ஆனால் பூவை நான் நேரடியாக பார்த்துட்டேன், எனக்கு ஓமையே தேவையில்லை. ஏன்னா ஐ ஹவ் ரீச் மை ட்ரூத், நான் அடைஞ்சிட்டேன் என்னோட ட்ரூத். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸிங் மை ட்ரூத்னு கூட சொல்லலாம். சூப்பர். நம்ம ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஓமையே தேவையில்லை, சொற்களே தேவையில்லை. அதுதான் சொல்ல வந்திருக்கேன். ஜேகே இந்த இடத்துல பூவை பத்தி மட்டும் பேசல. கரெக்ட். நேரடியா பாருன்னு அவர் சொல்றாரு, நம்ம நேரடியா பார்த்துட்டோமே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரிஜுடிஸ்,
ஜட்ஜ்மெண்ட் டோட்டலாக ஜட்ஜ்மெண்ட்ஸு. எல்லாத்தையும் விட்டுட்டு அதை விடுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த வாழ்க்கை அதுதான். நம்ம எல்லா இலக்கியமும் அதான் சொல்லுது, தத்துவம் அதான் சொல்லுது. உனக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிற குப்பைகள் எல்லாம் நீ விடுறது தான் லைஃப். மீண்டும் மீண்டும் சேர்த்துக்கிறது இல்லை. அதை எப்போ சொல்லிட்டாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வரல. எனக்கு வந்து கவிதைகள் குட்டி குட்டி ரிமைண்டர்ஸ். கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுக்கு குட்டி குட்டி ரிமைண்டர்ஸ். நம்ம எனக்கு ஒரு ஸ்பார்க் தான் அது எல்லாமே. இப்போ நம்ம எடுத்து திருமூலரில் உட்காந்து படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு 10-15 நாள் என்ன அறியாமல் ஒரு மாற்றம் நடந்திருக்கும். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி நான் டோட்டலாக படிக்கிறேன். படித்து முடிச்சா அந்த படிக்கிற நேரத்தில் எனக்கு உள்ள குழப்பங்கள் வந்து பேரலையாக என்னோட கோவங்கள் ஐயங்கள் எல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு வேற பக்கம் நான் போயிட்டு கொஞ்ச நாட்களில் என்னையும் அறியாமல் அவங்க என்னை மாற்றி வச்சுருப்பாங்க. ஜேகே மேலே கோவம் வந்திருக்கா? நிறைய கோவம் வந்திருக்கு. ஆனால் என்னோட காலகாலமாக சின்ன வயசுலேருந்து என்னோட நம்பிக்கையில் நீ உடைக்கிறியே ஒரு எழுத்து மூலமாக சிலை வடிவாலெல்லாம் போட்டு அடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் எனக்கு சிவன் எனக்கு சிலையாக வேண்டாம், சிவன் எனக்கு சிவமாக வேணும்னு வந்தது அவரால் தான். அதுக்கு இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகள் இருக்குது. நான் நகர முடியாமல் மாட்டிக்கிறேன். இந்த உலகம் கான்கிரீட்டால் ஆனதில்லை, இது ஃப்ளோ அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாண்டா, எனக்கு புரியுதுடா, நான் போக முடியலடா. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும். எல்லாம் சரி ஜெயகிருஷ்ணமூர்த்தி, ஆனால் என்னால் பண்ண முடியலையே. ஒவ்வொன்றும் உடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு வள்ளல்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்ற வரைக்கும் அவர் சொல்கிறாரு. அது அவனோட நோயின்ட்டார். அவர் கிராண்டியோசிட்டிங்கிற ஒரு நோய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதன் மூலமாக அவனுக்கு பேர் இன்பம் கிடைக்குது, அதன் மூலமாக அவனுக்கு போதை கிடைக்குது, அதனால அவன் செய்கிறான் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்கிறாரு. தந்தை மகனுக்குள்ள இருக்கிற பாசம் அதை கொஷின் பண்ணுறாரு. நீ விழிப்பு நிலையிலேருந்து இது எல்லாத்தையும் பாரு, உனக்கு தமாசா இருக்குன்றாரு. அந்த சமூகத்துக்குள்ளே நம்ம விழுமியங்களா புனிதங்களா கட்டமைச்சு அத்தனையுமே கட்ட உடைக்கிறியப்பா நீ என்ன பண்ணுற கோவம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிற பாயிண்ட் நமக்கு புரிய வந்தது. அவர்கிட்ட எனக்கு ஒரு இடத்துல பயம் வந்தது. எங்கன்னா நம்மள முழுக்க முழுக்க அறிவு மையமாக அவர் மாற்றிடுவாரோ, அறிவு, ஆமாம், உணர்வு மையமாக நம்ம இல்லாமல் போயிடுவோமோ, மிஷனாக போயிடுமோன்ற பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவர் நிறுத்திட்டு பொயட்ரி பக்கம் வந்து அப்பப்போ கல்யாண்ஜி மாதிரி இசை மாதிரி இவங்களோடலாம் வாசிக்க ஆரம்பிச்சது. எனக்கு இசையோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இயல்பாக லகுவாக இருக்கும் அவருக்கு. ஆமாம் 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 ஆமாம். ஒரே நிமிஷம், நான் எடுத்து வச்சிருக்கேன் இசையோட. அவரோட எனக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கிறது நைஸ்ங்கிற கவிதை. நைஸ், ஆமாம் ஆமாம், சொல்லுங்க. அது கவிதையே எனக்கு பெரிய கவிதை. அது ஒரு பெண்ணுடைய உடல் ஒருத்தர் தொடுவான், எவ்வளவு நைஸாக இருக்கிறது உன்னோட சருமம் அப்படிதான் கவிதை ஆரம்பிக்கும். இந்த நைஸ்க்காக தானே இவ்வளவுமே நான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு பெண்ணுடைய தோலுக்காக தானே இவ்வளோ ராஜ்யங்கள் சரிந்தன, இவ்வளோ வாழ்க்குத்துகள் நடந்ததுன்ற மாதிரி அந்த கவிதை போகும். அது அந்த நைஸுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அந்த கவிதையை கட்டமைச்சிருப்பாரு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்கு அவரோடது. இதை நான் நம்புகிறேன், அம்மா 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 என்று ஒரு உயிர் உள்ளுக்குள் அழுதபடி அமர்ந்திருக்கையில் அகத்திக்கீரை இலை ஒன்று முகம் திருப்பி பார்க்கும். இதை நான் நம்புகிறேன், அதனால் ஒன்றுமே செய்ய முடியாத போதும். இப்போ இசையனாகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய இயலாமை இருக்கு இல்லையா, இயலாமை, ஆற்றாமை, அவனுடைய துயரம், இது எல்லாமே நேரடியாக துயரமாக சொல்லாமல் பகடி வழியாக சொல்லுவார். எப்படி அங்கே நம்ம சிலையடை கவிகள் இருந்தாங்களே, காலமேக புலவர், இரட்டை புலவர்களாக இருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த ஒரு பாணியானவர் தான் அவர். ஒரு சித்தர் பாணியில் உருவானவர் தான். ஆனால் அந்த மொழியும் அவர் எடுத்துக்கிற அந்த அவர் வெளிப்படுத்துகிற விதமும் இருக்கும் இல்லையா, அது பகடையாக இருக்கும். அதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த துயரம் ஒன்று இருக்கும். சார்லி சாப்ளின் படம் பார்த்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. சாப்ளின் படம் பார்த்தா ஒரு வர்க்க பிரச்சனையை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிசம் தினமும் பேசிகிட்டே இருக்கக்கூடிய வர்க்க பிரச்சனையை தன்னுடைய படங்கள் அவர் காமிக்கிறாரு. ஒரு பக்கம் காரில் போயிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ரொட்டிக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு படங்கள் பெரும்பாலும் இருக்கும். மாடர்ன் டைம்ஸ் மாதிரி படம்லாம் எடுத்துக்கிங்களோ, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எவ்வளோ நம்மளை வதைக்குதுங்கிறத காமிச்சிருப்பாரு. ஆமாம். ஆனால் அதை அவர் வெளிப்படுத்துகிற விதமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நகைச்சுவையாக இருக்கும். ஏறக்குறைய எனக்கு இசையனாவோட கவிதைகளை சொல்லணும்னா, மனிதனுடைய இந்த வாழ்க்கையினுடைய கேள்வி, இந்த வாழ்க்கைனா என்னன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதை ஒரு பகடையாக அணுகிறார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் வேணும். அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்குற மொழியும் இருக்கு இல்லையா, பிளெயின் போயட்ரின்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அது அங்கேருந்து இங்கே வந்தது. எந்த ஓமைகளும் பெருசாக இந்த படிமங்களும் குறியீடுகளும் உருவகங்கள் இப்படி மெட்டஃபர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பிளெயினாக ப்ரெசென்ட் பண்ணுறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, ஆமாம், டைரக்டாக. இது அங்கேருந்து தான் இங்கே வந்தது நமக்கு. அதில் இங்கே நிறைய பேர் அதை முயற்சி பண்ணிருக்காங்க. சமயவேல்லாம் ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காரு. சமயவேல்னு ஒரு கவிஞர் இருக்காரு, நீங்கள் படிக்கணும் வரலாம். இசையனாகிட்ட அதை நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த மனித துயரத்தை துயரமாக காமிக்காமல்
நகைச்சுவையாக காமிச்சிட்டு படித்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அந்த துயர் நம்மளை கவிக்கும் தெரியுங்களா அவர் சொல்கிற கவிதையில். இந்த கவிதையிலே பார்த்தீங்கன்னா அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு நமக்கு கொஞ்ச நேரத்தில் கவிக்கும், அந்த சொற்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அப்படி ஒரு மேஜிக் பண்ணக்கூடியவர் தான் அண்ணன். அந்த அகத்திக்கீரை இலை லேசா திரும்பி பார்க்குதுன்னு அவர் எழுதுறாருல. ஆமாம், அதுல அன்பு இருக்கு. ஆமாம். அதுல வந்து கவிஞர்களுக்கு இருக்கிற சுதந்திரம். இன்னொன்னு இந்த இயலாமைன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதுவும் அதுல இருக்கு. அதனால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, திரும்பி பார்க்க முடியும். ஆமா, அந்த அகத்திக்கிறங்கிறது அந்த வாழ்க்கையை நாம எல்லாமே கரெக்ட் நம்மளால திருப்பி என்ன பண்ணவே முடியாம தான் இருக்கும் அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி. அவருடைய எல்லா கவிதைகளுமே அதை நீங்க பார்க்கலாம். அடுத்து ஒண்ணு இருக்கு, அனாதைத்தனத்தின் உறக்கமுறை. பேருந்து நிலையங்களில், பூட்டிய கடைகளின் முன், கோவில் வாசல்களில் இப்படி எங்கேனும் படுத்து தூங்க முயல்கிறார்கள் அனாதைகள். எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாதிருக்கும் அனாதைகள் பாதுகாப்பான கூரைகளின் கீழ் உறங்க முயல்கிறார்கள். அனாதைகளுக்கென்றே உறங்கும் முறை ஒன்றுள்ளது. அது ஒரு கையை தலைக்கும் இன்னொன்றை தொடை இடுக்கிலும் செருகிக் கொள்வது. அப்படி செய்கையில் கொஞ்சம் இதம் உருவாகிறது. அந்த இதம் இருக்கும் வரை அப்படியொன்றும் அவர்கள் முழு அனாதைகள் இல்லை. நம்ம இதை நீங்கள் சொல்லும் போது, இப்போ உங்களுக்கு நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அது முதல்ல வாசிக்கும் போது இந்த அனாதைங்கிறவன் இங்கே தூரத்தில் எனக்கு இருந்தான், சரிங்களா? ஏதோ ஒரு XRY அந்த அனாதை. அதனால் இந்த கவிதை எனக்கு உள்ளே போய் ஒரு 3 நாள் 4 நாளில் கண்ணாடி பார்க்கும்போது இந்த அனாதை நாம தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கவிதை அதை தான் சொல்ல வருது. தனியாக இந்த சமூகத்துக்குள்ளே அனாதைன்னு ஒருத்தர் இல்லை, நீயும் அனாதை தான், நானும் அனாதை தான். இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் நம்ம இருக்கோங்கிறது அந்த கவிதை. இது எவ்வளோ பெரிய துயரம் இல்லையா? ஆனால் அந்த மொழியில் அவர் துயரமாக காமிக்காம ரொம்ப ஒரு ப்ரோஸ் நடையில் கொடுத்துட்டு நம்ம அதை திங்க் பண்ணும்போது கண்ணாடி முன்னாடி நிற்கிற அந்த மனிதன் தான் அந்த அனாதை அப்படின்னு நமக்கு தெரிய வரும். வார்ம்த் இருக்குல்ல, இருக்கு. நாம் எல்லாருமே இப்படி விட்டு தான் தூங்குவோம். ஆமாம், அனாதை மட்டும் அவங்க தனியான அவனுக்கு ஒரு அது இல்லை, அந்த ஸ்டைல் இல்லை. குழந்தையிலேருந்து நம்ம எல்லாமே அப்படி தான் இருப்போம். அப்போது பிறக்கிற ஒவ்வொரு பேரும் அனாதை பிறக்கிறோன்னு அவர் சொல்கிறாரு. ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்சியலிசத்தோட ஒரு போயிட்ரின்னு சொல்லாத. எனக்கு இன்னொன்னு தோணுது, அப்படி ஒன்றும் நம்ம தனியா இல்லைன்றதே அவர் சொல்றாருல்ல. ஆமா, அந்த ஹோப் அவர் கொடுப்பாருன்ற அதான் அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி. அந்த பக்கடியா காமிச்சிட்டு போயிடுவாரு. இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதப்பா தம்பின்றாரு. இது இப்படிதான் இருக்கும், இதுதான் நிஜம்ன்றாரு. கலாப்பிரியாவோட ஒன்று இருக்கு, இருட்டு என்பது குறைந்த வெளிச்சம் என்பது போலத்தான் தெரிந்தவர்களை வாழ்த்துவது என்பது குறைந்த பொறாமை. சரிதான். இன்னொருத்தரோட நல்ல கவிதையை படிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதலுக்கு அழுகாட்சி வந்துடும். ஆமா, அப்படி சிலுத்துரும் எனக்கு. அது அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய இலையில் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிடுவேன். ரொம்ப நெருக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறது. இதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஆமாம், நான் முழுசாக ஒரு போய்ட்ரி படித்தோம் அப்படின்னா நிறைய எழுதியும் இருக்கேன், எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். என்னோட அன்பை காமிக்கிறது அவராமல் வந்திருக்கா? இது வரைக்கும் அப்படி வந்ததே இல்லை. கவிதைங்கிறது அப்படி இல்லை. என்னோட விஷயம் தான் என்னோட போய்ட்ரி. அது என்னோட பர்சனாலிட்டியிலிருந்து, என்னுடைய நிலத்திலிருந்து, நான் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது. கதை அப்படி இல்லை, நாவல் அப்படி இல்லை. நாவல் உங்களால் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி குக் பண்ண முடியும். டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி லாஜிக்கலாக நீங்கள் ஷார்ப்பாக இருந்தீங்க இயல்பாகவே அப்படின்னா நீங்கள் ஒரு கதை எழுத முடியும். ஆனால் போய்ட்ரி அப்படியானது இல்லை. போய்ட்ரி என்கிட்ட தமிழ் மொழி இருக்குது, என்கிட்ட சில ஐடியாஸ் இருக்குது, அதனால் பண்ணிட முடியுங்கிறது போய்ட்ரி இல்லை. போய்ட்ரிங்கிறது எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். லிட்டரரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி தப்பிச்ச இடம் கிடையாது. முழுக்க நீங்கள் வெளிப்படுற இடம். அதனால் கலாப்பிரியா ஐயாவுக்கு ஒரு விஷன் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அது அவரோட வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டுமே தான் எனக்கு அந்த கவிதை வரும். இசைக்கிட்டே அதே மாதிரி தான். அது அவரும் அந்த ஒரு கவிதைங்கிறது அவங்க மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த அந்த அவருக்கு வாழ்வியலும் சேர்த்து அவங்க அந்த சமூக அமைப்பு உட்பட எல்லாம் சேர்ந்தது தான், எல்லாமே சேர்ந்தது தான். அதனால் அவரோட பர்சனாலிட்டியோட கவிதை அது. என்னோட பர்சனாலிட்டி இருந்து என்னோட கவிதை வரும். வணிக ரீதியாக வரும்போது பாட்டில் கேட்குறீங்கன்னு நான் சொல்லுவேன். அது புரியுது. பாட்டில் இந்த பாட்டு நமக்கு வந்திருக்கலாமேடா அப்படின்னு தோணும். கவிதையில் எனக்கு அந்த மாதிரி தோணுனதே கிடையாது. இந்த மாதிரி கவிதையெல்லாம் எனக்கு கேட்கும்போது அல்லது நல்ல கவிதையெல்லாம் படிக்கும்போது செம்ம வாழ்க்கை வாழ்ந்திருக்காரா அப்படின்னு எனக்கு தோணும். ஜே ஃப்ரான்சிஸ் கிருபையோட எந்த கவிதை நான் படித்தாலும் அவன் வாழ்ந்த அந்த கொந்தளிப்பான வாழ்க்கை நம்ம வாழ விட்டோமே எனக்கு ஏக்கம் வரும். ஏக்கம் தான் வந்திருக்கு. இப்படி ஒரு கொந்தளிப்புலையும் ஒருத்தன் மொழிப்படுத்திருக்கானே ஒருத்தன் அப்படின்னு. ஒரு ஆமை மேலே ஒரு ஈட்டி குத்தி நிற்கிறது மாதிரி என் வாழ்க்கைன்னு எழுதுறான் நிஷாவின் காயங்கள்ல ஃப்ரான்சிஸ். அதனால உணர முடியுது இல்லை, இப்படி நம்ம வாழலையே, அப்படி வாழ்ந்திருந்தா அப்படி ஒரு திருப்பான கவிதைகள் வருமே.
பொதுவாகவே கவிதைங்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ஸும் கான்ட்ரடிக்ஷன்ஸும் இல்லைன்னா அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக போயிட்ரி வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ரெண்டுமே இல்லைன்னா கூட அந்த தளத்தின் கவிதைகள் வரும், அவ்வளோதான். அகெயின் மௌனி. குருமௌனியா? குருமௌனி. உள்ளேகும் மூச்சும் வெளியேறும் மூச்சும் சந்தித்துக் கொள்வதே இல்லை என்றார் குருமௌனி. அவை சந்தித்துக் கொண்டால் என்றேன். மொட்டை மாடியில் பட்டப்பகலில் பல்பு எரியும் என்றார். சரி. அந்த உடலில் வர ஆற்றல் மூலமாகவே நமக்கு அகத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும், ஒரு ஒளி கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். எனக்கு ஆனா எழுத்து நடையில அப்ரோச்ல ஹியூமர் அண்ட் போயட்ரி அதை பத்தி சொல்லுங்க. அதான் நம்ம அது பெரிய மரபு நமக்கு இருக்கு. எக்ஸாம்பிள் காலமேக புலவர், சிலேடின்னு நம்ம சொல்லுவோம். அடிச்சு நொறுக்கி போயிட்டே இருப்பார் அவர். ஆமாம். அதே மாதிரி நகுலன், சமீப காலத்தில் நகுலன், விக்ரமாதித்தன், இவங்ககிட்டலாம் ஒரு விட்டியத்தியாக வாழ்க்கையை பார்க்குறது இருக்கும். இசை என்னகிட்டே அது இருக்கும். அதுவுமே கூட அந்த பர்சனாலிட்டியை பொறுத்து தான். அதை வந்து நம்ம பிளான் பண்ணிலாம் பண்ண முடியாது. மீண்டும் அதே மாதிரி தான் கதைகளுக்கு வேணால் நீங்கள் அப்படி பிளான் பண்ணி கிரியேட் பண்ணி பண்ணலாம். இப்போ இசையன்னா இயல்புலேயே ஒரு குசும் பிடிச்சவர் தான். உங்களோட ஆல்ட்ரிகவும் குசும்பு தான் நினைக்கிறேன். நிறையா இருக்குது. இப்போ அவன் குறைஞ்சிட்டான் என்னன்னு தெரியல. அவனுக்குள்ள நானே படுக்க போட்டேன் என்னன்னு தெரியல. நவலன் ஐயாக்கிட்டே அதே மாதிரி தான், விக்ரமாதித்தன்ட்டே அப்படி தான். அது இருக்கும்போது அது வெளிப்படும். ஆமாம். என்கிட்ட அது இப்போ குறைஞ்சிருக்கு. ஆமாம். அப்படியே ஹியூமர் குறைஞ்சிச்சா? ஆமாம். பேச்சுவாக்கில் இருக்கும், போயிட்டில் அது வரல. ஏன்னா இடையில ரொம்ப அந்த மெய்யல் ஃபிலாசபிக்குள்ள மண்டை போய் மாட்டிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். அப்படி மாட்டவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அகம் மீண்டும் திருமூலர் சொல்கிற மாதிரி செல்லும் அளவும் செலுத்துக சிந்தைன்னு அவர் சொல்கிறாரு. உன்னோட தாட் போகிற வரைக்கும் அது போகட்டும். நீ உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற பேரில் உன்னோட ஈகோ வச்சுட்டு அதை நீயே தடுத்துக்காதுன்னு ஒரு அவ்வளோ பெரிய அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. எனக்கு ஒரு கட்டத்தில் என்னென்னா, இந்த மெய்யல் நமக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி மைண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே உழந்துட்டு இருந்தேன். அதனால் அந்த ஹியூமர்லாம் கொஞ்சம் காணாமல் வெளியே தெரிச்சு ஓடி போச்சு. ஆனால் இப்போ மீண்டும் நான் இல்லை, தலைவனை பிடிச்சிக்குவோம். அவர் அவ்வளோ பெரிய ஒரு 4 வரியில் சொல்லியிருக்காரு. அதை செல்லும் அளவும் செலுத்துக சிந்தையை, வெல்லும் அளவும் வெல்க வெகுளியைன்னு சொல்கிறாரு. உன்னுடைய கோபத்தை எவ்வளோ தூரம் நீ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணலன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றார் அவர். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணு. நீ உனக்குள்ளேயே உன்னோட கோபத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அது வேப்பர் ஆயிரும்ல. அதே மாதிரி மைண்டு போகிற வரைக்கும் போட்டு விடுன்றாரு. ஒருவேளை ஃபியூச்சரில் வேணால் அந்த பழைய குசும்பு ஆல்டர் ஈகோ வரலான்னு நினைக்கிறேன். குருமௌனி வில் பி பேக். வருவான். யானை கதை. அரூபமான யானையை நினைத்துக்கொள். நினைத்து கொண்டாயா? இப்போது யானையை முழுவதும் மறந்துவிடு. மறந்து விட்டாயா? நல்லது. இப்போது அரூபத்தையும் மறந்துவிடு. அரூபத்தை எப்படி மறக்கிறது? நீங்க நம்ம பாசறை இயக்க இதை முதல்ல சொன்னீங்க இல்லையா, அதோட இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறது. இந்த அமைதியும் பற்றற்றதுன்னு சொன்னீங்க பாருங்க. ஆமாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் தான் அது எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அரூபத்தை எப்படி மறக்கிறதுன்னு கேட்டால் எனக்கும் தெரியல. இப்போ எனக்கு என்னன்னா, இதுல வந்து இது இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா, இது இன்னும் எனக்கு இன்கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகுது. இந்த கவிதையில என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. சரி. இப்போ உங்களுக்கு எப்படி ஜெய கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு கோவம் வருது, அந்த மாதிரி உங்களை ஒருத்தன் படிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதை ஒருத்தன் படிக்க என்னடா சொல்ல வர நீ, அந்த கோவத்தை எப்படி ஒரு கவிஞரா நீங்க பாக்குறீங்க? அது இருக்கட்டும். ஆமா, அந்த கோவத்தை அப்படியே கனி விட்டு விடையை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க, அருவத்தை எப்படி மறக்கிறதுன்னு. அவங்க சொல்லிட்டு கொஞ்சோண்டு எனக்கு ஏதோ கொஞ்சோண்டு தெரியும் புலவரே. நிலத்தை பற்றி புழுவுக்கு தெரிந்த கொஞ்சோண்டு, குளத்தை பற்றி தவளைக்கு தெரிந்த கொஞ்சோண்டு, தேனை பற்றி வண்டுக்கு தெரிந்த கொஞ்சோண்டு, காம்பை பற்றி குழந்தைக்கு தெரிந்த கொஞ்சோண்டு, தன்னை பற்றி ஞானிக்கு தெரிந்த கொஞ்சோண்டு, என்னை பற்றி உமக்கு தெரியா கொஞ்சோண்டு. அதான் அந்த கவிதையில இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும் நினைக்கிறேன். அருவை மறக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன லாஸ்ட் லைன் உங்களுக்கு தெரியுமாங்க? This is how we are going to end அப்படின்னு. இல்ல, அது சில கவிதைகள் அப்படி இருக்கு. அது சில கவிதைகள் ஸ்பார்க்கா வந்து விழும்போது எண்டு வந்து விழுந்துரும். நம்ம அதுக்கு மேல அப்படியே அதை அப்படி மண்டைகள் ஓட்டி இருக்கும்போது அப்படியே மேலெல்லாம் ஃபார்ம் ஆகும். சில கவிதைகள் வந்து முதல் ஏதாவது ஒரு சொல் மண்டையில வந்து உதிச்சிடும். அந்த சொல் அப்படியே அந்த ஒட்டுமொத்த கவிதையும் கொண்டு வந்துடும். சில கவிதைகள் எந்த போக்குல போகுதுன்னே தெரியாது.
அந்த இதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த கொஞ்சோண்டுங்கிறது உள்ள வந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கொஞ்சோண்டுங்கிறதே மற்ற கவிதை அப்படி எடுத்துட்டு வந்துருச்சு. அப்படி அதன் போக்கில் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அப்படிதான் நடக்கும். அடுத்து அப்படி இப்படி எப்படி எப்படி அதை இப்படி பார்த்தால் அது தெரியாது, இதை அப்படி பார்த்தால் இது தெரியாது, அதை அப்படி பாருங்கள், இதை இப்படி பாருங்கள். இப்போது உங்கள் முன் என்ன தெரிகிறது? என் முன் எல்லாம் நானாக தெரிகிறதே. நல்லது நண்பரே, அதை அப்படியே பாருங்கள், இதை இப்படியே பாருங்கள். சரிதான். இது ஒரு வார்த்தை விளையாட்டு தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்த அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு நான் புத்தர்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். புத்தரோட அந்த 8 ஃபோல்ட் பாத் இருக்கு. ஆமா, அதில் ஃபர்ஸ்டே வந்து ரைட் வியூ தான், ரைட் விஷன் வியூ கூட இல்லை. அந்த 8 மடிப்பு கொள்கைன்னு அவர் ஒன்று சொல்லுவார். அதில் முதல் அவர் வந்து எல்லாமே அது ரைட்டாக இருக்கும். அந்த 8மே ரைட், கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக பார்க்கணும், கரெக்டாக பேசணும், கரெக்டாக இதுதான் சொல்லுவார். அது சரியாக பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே சரியாக தெரியுங்கிற அங்கேருந்து எனக்கு வந்திருக்கலாம் ஒரு வேளை. அது கண்ணதாசன் ஒரு பாடல அருமையாக எழுதியிருக்காரு பழைய பாட்டில். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும்னு எழுதியிருக்காரு. இதுக்கு மேலே புத்தரை வந்து இவ்வளோ ஈஸியாருன்னு சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களோட கவிதைகள்ல நிறைய நான் கவனிக்கிறது அப்படின்றது ஒரு ஐடியாவா என்ன அப்படின்னா, அது அப்படி இருக்குன்னா அப்படி பாரு, இது இப்படி இருக்குன்னா இப்படி பாரு. ஆமா, எது எப்படி இருக்கோ அதை அப்படியே பாரு. ஆமா, அது இதுக்கு பின்னாடி ஜேகேவும் இருக்காரு. ஆமா, அந்த பூவா பாருங்கிறது தான். ஏன் அந்த போட்டோ மாத்திரம் அவ்வளவு இருட்டா இருக்கு என்றார் அவர். ஒருவேளை இருட்டா இருந்திருக்குமோ என்னவோ, அவ்வளவுதான் என்றார் இவர். இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க. இதுக்கு டைட்டில் வந்து உண்மை அப்படின்னு வச்சிருக்கீங்க. ஆமா, அவ்வளவுதான் உண்மை. ஆனா இப்ப இந்த கொஸ்டின் கேட்காம இருக்க முடியாதுல்ல. கரெக்டா? இப்ப அந்த போட்டோ பார்த்தவரு ஏன் இந்த போட்டோ மட்டும் இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு கொஸ்டின் தானே. இதுக்கு விதம் இப்போ எனக்கு நீங்க சொல்றதுனால எனக்கு நேத்து ஒரு உரையாடல் நடந்துச்சு என்னோட பதிப்பாசிரியர் எனக்கும் ஃபோன்ல. எழுத்தாளர்கள்னா யார் அப்படிங்கிறத பத்தி ஜெயமோகன் ஒன்று எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு பதிப்பாசிரியர் நேற்று சொன்னார் ஃபோன்ல. அவர் டிஃபைன் பண்ணணும், என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு ஜெயமோகன் எப்படி சொல்லியிருக்காரு, இருட்டில் புன்னகைப்பவன். அவ்வளோதான். எழுத்தாளர்னா யாருன்னா அவர் எந்த காலத்தில் சொன்னாருன்னு தெரியல. நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இதை சொல்கிறாரு. இதை நீங்கள் நினச்சி பாருங்கள், எழுத்தாளனோட ஒட்டுமொத்த டெஃபினேஷனுமே இனி வரும் எல்லா காலத்துலையும் அப்படித்தானா, கடந்த காலத்துலையும் அப்படிதான். அவன் இருட்டில் நின்று சிரிச்சுட்டு இருக்கவங்கிறது இருக்குல்ல, இதுக்கு எப்படி மாற்ற முடியுமா? அவர் ஃபேக்டா தான் சொல்லியிருக்காரு ஜெயமோகன் சார். இது அது பதிப்பாசிரியர் சொல்லுவோம், இருட்டில் சிரிச்சுட்டு இருக்கான், ஏன்னா இருட்டில் சிரிச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான், இருட்டு தான் அவன்கிட்ட இருக்கு, வெளிச்சங்கிறது அவன் எந்த பக்கமும் அவனுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒண்ணுதான் அது. அது நீங்க கதை சொன்ன மாதிரி கவிதை பத்தி விளக்க சொன்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா ஆமா, பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ரீசெண்டா நான் வாசிக்கும் போது நான் நிறைய ரொம்ப ரிலேட்டபிள் இமேஜஸா சிலதெல்லாம் இருக்கும்ல, அதாவது ரொம்ப டீப் பிலாசபிஸ்லாம் இருந்தாலுமே அத ரொம்ப ரிலேட்டபிள் இமேஜஸ் கூட சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும். ஏன்னா அப்பதான் கவிதையும் எல்லாருக்குமான ஒரு இடத்துல இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். சரிதான். நீங்க வந்து ஆம்லெட் வச்சு ஒன்று எழுதிருப்பீங்க. ஆமா, அது எனக்கு ரொம்ப அங்கமுத்து. ஆம்லெட் போடுவதை வேடிக்கை பார்க்கவே வாழ்வெடுத்தவன் அங்கமுத்து. மாஸ்டரின் கையில் தவழும் முட்டையை பார்த்ததும் பரவசம் தொற்றிக்கொள்ளும் அவனுக்கு. மெல்லமாக முட்டையை உடைத்து தோசைக்கல்லில் ஊற்றியதும் விடுதலை விடுதலை என்று வீறிட்டு சிலிர்க்கும் அவன் மனம். ஊற்றிய முட்டை கல்லின் பேரண்ட பரப்பை தழுவி தழுவி போவதை உருகி உருகி பார்த்திருப்பான். ஒவ்வொரு சுயமும் பிரபஞ்ச கல்லில் உடைந்து பரவிக்கொண்டு போவதை ஒவ்வொரு நாளும் பார்த்திருப்பான். அப்படியான அங்கமுத்து சுத்த சைவமாக்கும். அங்கமுத்துன்ற கேரக்டர் ஏன் கொண்டு வந்தீங்க? அந்த அங்கமுத்து நான் தான், வேற யாரு? இதுலயுமே நீங்க அந்த ஆம்லேட்டுங்கிற தலைப்பை எடுத்துட்டு ஓஷியானிக் செல்ஃப்னு வச்சிங்கன்னா பொருந்திடும். அந்த ஓஷியானிக் செல்ஃப்ங்கிறது என்ன அவ்வளோ தாக்கியிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட நிறைய கேள்விகள் அது இருக்கும். அந்த நாம கட்டமைச்சு வச்சிருக்கிற செல்ஃபை இழந்து போறது, பீயிங் அப்படிங்கிற செல்ஃப் ஒன்று இருக்கு, அதை நாம எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நாமளா ஈகோ கொண்டு நாம ஒன்று கட்டமைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த செல்ஃப் இல்லாம போறது தான். அப்பதான் நமக்கு ஹாப்பினஸ்னா என்னன்னு தெரியும், அப்பதான் அன்புன்னு என்னன்னு தெரியும். அப்படி அந்த ஓஷியானிக் செல்ஃப்ல இருந்து வந்த ஒரு கவிதை தான் நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி வாசிக்கும் போது நிறைய எனக்குள்ள போய்
என்னோட கேரக்டராகவே நிறைய மாறி இருக்கு. ம். அதில் ஒன்று இந்த ஓஷியானிக் செல்ஃப் ஓஷியானிக் செல்ஃப்ல இருந்து அங்கமுத்தும் ஆம்லெட்டும் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க பாருங்க. ஆமாம். ஒளி விழுந்து குளம் அசைவதில்லை, ஆனால் ஒளி விழுந்தது குளம் அசைந்தது. இந்த மாதிரி கவிதையை எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நம்ம ஜென் மார்க்கத்தில் கவான்ஸ்னு சொல்லுவாங்க. ஆ. அந்த ஒரு பாணி தான் அது. நீங்கள் படிக்கிற எல்லா கவிதைகளுமே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பாணியில் தான் இருக்குது. ஏன்னா ஒருவேளை அதெல்லாமே கூட உள்ளே போய் என்னோட வெளிப்பாடாக வந்திருக்கலாம். ஜென்னோட ஜென் கவிதைகள் நீங்கள் எதை படிச்சிங்கனாலுமே இந்த 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 ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் இருக்கும் பெரும்பாலும். நம்ம தவளை குளத்தில் விழுந்தது தலக் தலக் இப்படி ஒரு கவிதை இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் உள்ளே போய் ஆழமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது என்னமோ சொல்ல வராங்கன்னு. பறந்து போயிட்டே இருக்கும். ஒரு லைஃப் லாங்காக எனக்கு தேடிட்டு இருக்க வேண்டியது தான் அந்த தலக் தலக்க. அது நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கும், நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த ஜென்னோட தாக்கத்தில் ஒருவேளை இதெல்லாம் வந்திருக்கலாம். யாரும் என்னை கவனிப்பதே இல்லை என்றேன், தவம் பழகு என்றீர்கள். உண்மைதான், அகத்திரை விலக்கி அத்தனை பேரும் கவனிக்கிறார்கள். சலிப்புடன் சொன்னேன், தவம் பழகு என்றீர்கள். ஆழ்ந்து ஆழ்ந்து அந்தர புள்ளியில் எரிகொள்ளி ஆனேன். இப்போது யாரோ ஒருவர் மட்டும் ஓயாது கவனிக்கிறார் என்றேன். நீதான் என்றீர்கள். இது நம்ம மெடிடேஷனோட, ஆனால் அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ விட்டுட்டேன். அது ஜித்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லி தான் பாருங்க, அவர் நிறைய உடச்சி விட்டுருக்காரு. ஆமாம், டூ மெடிடேஷன் டோன்ட் டூ ரிப்பீட்டேஷன் ஒரு குவாட் ஒன்று சொல்லி மண்டை உடச்சி விட்டாரு. டூ மெடிடேஷன் டோன்ட் டூ ரிப்பீட்டேஷன். டோன்ட் டூ ரெப்பிட்டேஷன். ஆமாம், ஏன்னா அந்த மனுஷன் சொல்கிறான் அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் உட்காந்து மெடிடேட் பண்ணுறோம் இல்லையா, டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு போஸ்டரில் உட்காந்துட்டு பண்ணுறோங்கிறது. இது 4ஆம் வட்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற கட்டத்தை மீறி மெக்கானிக்கலாக நமக்குள்ள ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி, ஐயோ 5 மணி ஆயிடுச்சு நம்ம தியானத்தில் உட்காரணும் அப்படின்னு நாம் ஒரு ஒரு ஹேபிச்சுவலாக அதுக்கு அடிக்ட் ஆகிறோம் இல்லையா. அந்த அவர் சொல்கிறாரு அந்த ஒரு இது மூலமாக. நானும் இது பண்ணிக்கிட்டு எதுவுமே முகிழ்க்க மாட்டேது எனக்குள்ள. முதல் பண்ண ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு, மெக்கானிக்கலான ரொட்டீன் ஆயிடுச்சுன்னு எனக்கு உணர வரும்போது இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு படிக்கிறேன் எடுத்து. இன்னொன்றும் சொல்கிறாரு ஒரு மெடிடேஷனை பற்றி. ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் பண்ணுறீங்க மெடிடேஷன் கேட்குறாரு. அதிகபட்சம் காலையில் ஒரு 1/2 மணி நேரமோ, மாலை ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். 1 மணி நேரம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, மற்ற 23 மணி நேரம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாரு. மெடிடேஷனுங்கிறது அந்த நாள் முழுக்க இருக்கணும்ல, அது ஒரு ஸ்டேட்டுங்கிறது உங்களுக்கு ஏன் புரியல? அது ஒரு ப்ராக்டிஸ் கிடையாதுன்னு ஏன் உங்களுக்கு புரியலன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது ப்ராக்டிஸில் வரதில்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரதுன்றாரு. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கவிதை. இதெல்லாமே அது படிச்சுட்டு எனக்கு அப்படியே எழுதுறது இல்லை, இது உள்ள பொருள் இருக்கு. எனக்கு இன்னொன்று ஒரு உடச்சு விட்டார். நான் ரொம்ப ரிலீவ்டா ஃபீல் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ரொம்ப லேஸ் ஆயிட்டேன் ஆக்சுவலா அதை படிச்சு. அவர் பண்ணுவார். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாரும் பொதுவா என்ன சொல்லுவாங்க, மெடிடேஷன் அப்படின்னா கண்ணு காது எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு உள்நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. லைக் க்ளோஸ் எவ்ரிதிங், உனக்குள்ள அமைதியா இரு, இப்படி ஒண்ணு இருக்குல்ல. அவர் இப்படி சொல்லிடுவாருங்க, நீ அந்த இடத்துல இரு, எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவார். இப்ப இங்க இருக்கோமா, இப்ப நீங்க காராட்டுற சத்தம், ஏசி சத்தம், அங்க இருக்கிறவங்க ஏதோ வளையல் சத்தம் நினைக்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் தான். மைண்ட்ஃபுல்லா அந்த இடத்துல இருக்கிறத மெடிடேஷன் சொல்லிட்டாரு அவர். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. நான் ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள். ஏன்னா இப்போ எல்லாருமே மெடிடேட் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது அது ஹேபிச்சுவல் அடிக்ஷனாக மாறுதுங்கிறது எனக்கு அவர் சொல்லி புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆமாம், அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறது, சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கானேன்ட்டு. இந்த கவிதையில் பேசுறதும் அதுதான். நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது நாம் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக கவனம் முழுக்க மூச்சு கொண்டு போயிடுறோம் இல்லையா. ஏதாவது ஒன்றில் உன்னுடைய கவனத்தை குவிச்சு வை, சுடரை ஏற்றி வச்சுட்டு சுடரையே பாரு அப்படி கவனத்தை கொண்டு போய் அங்கே வச்சிடுறோம். ஆனாலும் தாட்ஸ் ஓடிட்டு தானே இருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரும் சரி நம்ம விபாக்ஷனா புத்தரோட கொள்கை கோட்பாடும் சரி, தாட்ஸை கவனிங்கிறது தான். கூர்மையாக ரெசிஸ்ட் பண்ணாமல் உன்னோட தாட்ஸ் கவனி. இந்த கவிதையில் அதுதான் ப்ளே ஆயிருக்கும். கண்ணை மூடி உள்ளே பார்த்தேன், யாருமே எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் உள்ள அத்தனை பேர் இருக்கான், அந்த அத்தனை பேரும் நான் தான். நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட அத்தனை பேருமே அவங்கள கூர்ந்து பார்க்க பார்க்க அவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. கடைசியில் அந்த அழகில் எல்லாம் ஓஞ்சி ரியல் செல்ஃபை நானாக பார்க்குறேங்கிறது அந்த கவிதையோட இது. இதெல்லாம் இவங்க சொல்லித்தரதுனால, நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால வரதான் நினைக்கிறேன்.
இந்த ஒரு கவிதை மட்டும் நீங்க வாசிங்க. எளிய யோசனை. எளிய யோசனை. நண்பனே, நீ எனக்கு வெட்டிய குழியில் சிறு மலர்ச்செடியே நட முடிந்தது. அடுத்து பெரிய குழியாக விட்டு மரக்கன்று நட்டு வைக்கலாம். அதன் அடியில் ஞானம் எய்தலாம். அல்லது நிழலாவது எஞ்சுமல்லவா. இதில் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவப்பட்ட ஒரு கவிஞனா எழுதுந்தான். அவன் மேலே கோபம் படுறதுக்கு எனக்கு இல்லை. ஏன்னா அவன் ஏன் அப்படி பண்ணுறான், நான் வீணாக போகணும்னு நினைக்கிறான்னு எனக்கு புரியுது. இந்த சக மனிதன் அவன் மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. சரி, அப்படி வெட்டுறதும் கொஞ்சம் பெருசாக வெட்டி விடு, நல்லதாக போட்டு உனக்கு அப்படின்னு. இது ஒரு கோவம் தான் ஆக்சுவலாக. கோவத்தின் வெளிப்பாடு. ஆமாம். இன்னொரு கவிதை கூட எழுதியிருக்கேன். என்னுடைய கடந்த காலத்தில் எதை நீ தேடி கொண்டு இருக்கிறாய் நண்பா, அதில் உனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஒன்று பண்ணு, என்னோட கடந்த காலத்தை எரிச்சிரு, அதில் வர ஒளியிலையாவது உனக்கு உன் பாதை தெரியும் அப்படின்னு கவிதை எழுதியிருக்கேன். அது இதோட இன்னொரு இதுதான். ஏன்னா இப்போ என்னோட கடந்த காலத்தை பற்றி என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட புகாராக சொல்லும் போது என்னோட கடந்த காலத்தை நானே முன்வைக்கிறாள். நீ அதில் புகார் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது புகார் சொல்கிறது மூலமாக உன்னோட பொறாமை அவ்வளோ இன்பம் காணுதுங்கும் போது அதில் ஒன்றும் உன் பொறாமைக்கு இன்பத்தை விட தம்பி உனக்கு ஒரு பாதை இருக்கு, போய் வாழைப்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கவிதை இருக்கும். இதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ இல்லை. இந்த காலத்துக்கு முன்னாடி கோவப்பட்டுட்டு இருந்தான். இப்போ அவன் ஏன் நம்ம மேலே பொறாமப்படுறான், அல்லது நமக்கு பொறாம வந்துச்சுன்னா அவன் மேலே ஏன் பொறாமப்படுறோம், அதுக்கான காரணத்தை தேடுவோன்னு போயிட்டேன். சும்மா இருந்தான் குருமௌனின்னு ஒன்று இருக்கு. அது எனக்கு நிறைய சும்மா இருக்கிறது போல. நாம சும்மா இருக்கிறதில்ல, ஆனால் சும்மாருன்னு சொல்லுவோம். ஆமா, பாருங்க எவ்வளோ எழுதி வச்சுட்டு நம்மள சும்மா இருக்க சொல்றாரு பாருங்க. சும்மா இருந்தான் குருமௌனி, சாளரத்தினூடே பாய்ந்து தரையில் விரிந்த ஒளியை துடைப்பத்தால் பெருக்கினான், அது போகவில்லை. ஈரத் துணி கொண்டு துடைத்தான், அப்போதும் போகவில்லை. தானே ஒளிமேல் படுத்தான், தன்மேல் ஒளி தழுவுவதை பார்த்தான். அப்புறம்தான் அறிந்தான் ஒளியை விரட்டும் உபாயம். சும்மா இருந்தான். அவ்வளவுதான். நோண்டிகிட்டே இருக்கிறோம்ல எல்லாத்தையும் நம்ம, அதுதான். அது அப்படியே அது போக்கில் விட்டுருவோம். ஓ சூப்பருங்க. இது ஒரு காதல் கவிதை, நீ தான் படிக்கணும். அதோமுகி, ஓர்மையில் பெருகும் 1000 முகங்களில் உன்முகம் மெய்முகம், 100,000 உருவலில் உன்முறுவல் ஒளி அகல், வரம் தந்த முளைகளில் உன் தனம் கொடை அமுதம், ஓர்மையில் பெருகும் எண்ணிறந்த இம்சைகளில் உன் நினைவே தெய்வாம்சம். இது காதல், ஒரு பெண்ணை நான் புரிந்து கொண்ட நிறைவு, இது எல்லாமே அதில் வரும். அது ரொம்ப உணர்ந்து எழுதுனது தான். இது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இந்த கவிதைக்கு இருந்தது கண்ணதாசனுடைய திரைப்பாடல். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் பாட்டு எனக்கு உள்ள விட்டுச்சு கிளம்பி அந்த வரி வந்தது. நான் திங்க் பண்ணும்போது இந்த கவிதை எழுதி முடிச்சுட்டு இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்கும், இதுக்கான வேர் எங்கே இருக்குன்னு நான் தேடுவேன்ல. ஒருவேளை அந்த பாடலாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு பாடலாம் எனக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு. அங்கேருந்தா இது வேர் விட்டு இங்கே வந்திருக்கலாம். அதுவும் ஒரு கவிதை தான். திரைப்பாடல்னு சொல்லுவேன், அது ஒரு கவிதை இல்லை, தனியாக படித்து பாடுறது அது ஒரு கவிதை தான். நம்ம எப்படி ஆம்லெட் பற்றி பேசணுமோ அந்த மாதிரி நைட்டி பற்றி ஒன்று எழுதியிருப்பீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். ஐயோ என்னங்க தேடுறது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. அதுலேயே ஒரு ஃபிலாசபி இருக்கு, தேடுறது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதாங்க இப்போதான் பார்த்தேன் அதை. பொறுமையெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தான் ஆக்சுவலா. ஆமா ஆமா. நைட்டி பத்தி. புது நைட்டி அணிந்த இல்லாள் பறவைகளை நின்று வியக்கிறாள் வெகு நாள் கழித்து, காக்கைக்கு சோறு வைத்து கண்டு மகிழ்கிறாள், அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்த்தளம் வரை படியிறங்கி மீண்டும் மேலேறி வருகிறாள். அந்த 4 அடுக்குகளை தவிர எதையும் காணாதவள் புதிதாக எதையோ உணர்கிறாள். புது நைட்டியின் மனத்தில் கிறங்கி பூரிக்கிறாள். கண்ணாடி முன் நின்று நைட்டிக்கு ஏற்ற நரைமுடி என்று நமட்டிச் சிரிக்கிறாள். கணவனுக்கு கவனமாக அன்புடன் உணவு பரிமாறுகிறாள். புது நைட்டி அணிந்ததால் இப்படியெல்லாம் இருக்கிறாள் என்று கணவன் நினைக்கிறான். பாவம், நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம் இல்லையா? இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணினுடைய வழி. அது என்னுடைய அம்மாவையும் என்னுடைய மனைவியும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனது. எனக்கு நெருக்கமாக நான் அவங்கள தான் பார்த்துருக்கேன். நம்ம அவங்க எதுவும் திடீர்னு ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். திடீர்னு அந்த ஹாப்பி இல்லைப்பா, அது சோகத்தின் வெளிப்பாடு அந்த ஹாப்பி. அவங்களுக்கு நம்ம என்ன ஒரு ஆணை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கணும்னா, நாம் யார் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு?
நம்ம யாரும் கேட்டுக்கிறதே இல்லை. ஒரு தாலி கட்டுறதுனால அவனுக்கு நான் எல்லாமே ஆயிட்டேன், அவள் எனக்கு உடைமை பொருள் ஆயிட்டா, அவளுக்கு இருக்கக்கூடிய செல்ஃபு, அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா மரியாதை, அவளுடைய கனவுகள், அது எல்லாத்தையுமே அந்த 10க்கு 10 ரூமில் போட்டு அடைச்சிட்டு அப்படியே நான் தான் ஆம்பளை அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு கோவத்தில் எழுதும் தான் அது. அப்போனா இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கவிதை இருக்குது. ஒரு நிமிஷம் வரேன், தயவுசெய்து சொல்லுங்கள். ரொம்ப நல்ல கவிதை, ஃபேவரட். இதுதான் முக்கியமான, மிக முக்கியமான கவிதை, கவிதை தருணம். ஓகே, என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய வாழ்க்கையை ஃபேஸ்புக் வழியாக சந்தித்த ஒரு இடம் மறக்கவே முடியாது. சேலமா? ஆமாம் ஆமாம் கீதா, என்னை தெரியுமா? இப்போதான் தெரியும். அவ்வளோதான், லவ் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆச்சு, ரொம்ப 6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வந்து 6 வருஷம் ஆச்சா? ஆமாம். ஸோ என்னெல்லாம் மாற்றம்? புது நைட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆமாம், அது ஒரு மாற்றம். காதல் நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. எழுதுறத மீறி வாழ்க்கையில் எல்லாருமே முக்கியம். நாம் நம்மளோட அகங்காரம், நம்மளுடைய கனவுகள், இது மட்டும் இல்லை. இந்த கனவுகள்லாம் ஜெனரேட் ஆகிறதுக்கு எதிரில் ஒருத்தர் வேணும், குறைஞ்சபட்சம் கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சிருக்கு. முன்னாடி நான் அந்த நானுக்குள்ளே உட்காந்துட்டு மண்டை நாட்டம், அந்த நானோட பிரச்சனையில தான் எல்லா தவறுகளும். அது கொஞ்சம் புரிய வந்திருக்கு. அப்பயும் அந்த அங்கங்கே அந்த கடைசி துளி காயிற வரைக்குமே நினச்ச துணி எப்படி ஒரு ஓரத்தில் ஈரம் இருக்குமோ, அந்த வெயில் வந்து முழுசாக அதை காய போடுற வரைக்கும் கொஞ்சம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கணும். அந்த மாதிரி அந்த நான் கூட்டிகிட்டு தான் தடம் பிடிக்குது. அது இன்னும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதையும் வாஷ் அவுட் பண்ணிடணும். கடைசியில் போய் உட்காரும் போது ஒரு பாதசாரியின் முகத்தோடு உட்காந்துடணும் வாழ்க்கையில். ஆமாம், நான் பிரான்சிஸ் கிருபாவோட கவிதைகள்லேருந்து அந்த மெஷியாவின் காயங்கள் இருந்த முதல் கவிதையை நான் வாசிக்கிறேன். அது அந்த முதல் கவிதை வாசிச்சது எனக்கு மண்டை தெரிச்சது. பிரான்சிஸ் கிருபாவை தேடி போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. பிரான்சிஸ் கிருபாவோட அந்த மெஷியாவின் காயங்களில் முதல் கவிதை. உயிர் பிரியும் கணத்தில் தம் காயங்களை கடைசியாய் பார்வையிட்ட மெஷியாவின் கண்களை பல நூற்றாண்டுகள் கழித்து இன்று சந்தித்தேன் கடற்கரையில். மடித்த கைப்பைகளுடன் சூழ்ந்து நின்ற மனிதர்களுக்கு மத்தியில் மல்லாத்தியிட்டு தன் வயிற்றில் இறங்கி முழு வட்டமடித்த கத்தியை தலைதூக்கி எட்டி பார்த்தது ஆமை. ஆமாம், இதெல்லாம் ஒரு மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட்டை ரொம்ப அசால்ட்டாக விளையாடக்கூடிய கவிஞன் பிரான்சிஸ். 2 நூற்றாண்டுகளில் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டேன்ட்டாப்ல, பல நூற்றாண்டுகளில். அப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு பிரான்சிஸோட கவிதை. சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தரும் போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்து அப்பறவைக்கு தருகிறது இக்கடல். இதெல்லாம் அட்டப்படத்திலே போட்டிருப்பாரு. இப்போ பிரான்சிஸ்னு இந்த கவிதை எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். கரெக்ட். ஆமாம். இப்போ நான் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, நீங்க சொன்னீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான்ன்றது நமக்குள்ள நிறைய இருந்துச்சு. அல்லது எல்லா காலத்துலையும் இருக்குதுதான், அதை கையாள தெரியல நமக்கு. அது சாகிற வரைக்கும் இருக்க தான் போகுது. எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, டேய் போகும் அந்த துறவி பாப்பா விளையாடுவதை பார்க்காமலே போகிறார். தேங்கிய நீரில் தாகம் தணிக்கும் பறவையை அறியாமலே போகிறார். கூலமணி ஒன்றை கவ்வி நிழலுடன் செல்லும் எறும்பினை ஏறிடாமல் போகிறார். மரக்கிளை சீலை தொட்டிலில் முணுமுணுக்கும் மழலையின் துடிப்பினை கண்டும் காணாமல் போகிறார். நாசியை துளைத்து உணர்வை முறுக்கும் மல்லிகை மனத்தில் மயங்காமல் போகிறார். முதிய யாசகிக்கு சோறூட்டிவிடும் சிறுமியின் பச்சிளங்கண்களை தவிர்த்துவிட்டு போகிறார். போகிறார் போகிறார் போகும் அந்த துறவி பாவமன்றோ பாவையரே. ஆமா, இப்போ நான் மேல நமக்கு ஒரு கோபம் இருக்கு, நியாயமான கோபம். துறவிகள் மேலே நமக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. ஆமா, எதை துறக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. பெரும்பாலும் நம்ம பார்க்குற அத்தனை துறவிகளுமே துறவிகளாகவே இல்லை. இப்படி இங்கே இந்த உலகியலுக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் இருக்கிற சின்ன சின்ன இன்பங்கள், இந்த இன்பங்கள்லாம் துறந்து போகிறது எப்படி? அதை துறந்துட்டு ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல. அது எனக்கு நிறைய எப்பவுமே உண்டு. நானும் திருவண்ணாமலைக்கு ஓடி போயிடலாம், காசிக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு துறவுங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா எஸ்கேபிசமாக மாறிப்போச்சு. துறவுங்கிறது ஒரு நிலை மாதிரி தெரில. ஞானம் அடைதல் வேணால் ஒரு நிலையாக இருக்க முடியும். அது இந்த உலகையில் இருந்துட்டு ஞானம் அடைஞ்சிட்டு போகலாமே. இங்கே எழுதக்கூடிய மெய்யியல் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. தங்களுடைய நாவல்களில், சிறுகதைகளில்
அந்த இந்த வாழ்க்கை தரக்கூடிய அனுபவங்கள்ல இருந்து, தரிசனங்கள்ல இருந்து நிறைய ஞானத்துக்கான பொறிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இங்க இருந்துக்கிட்டே நம்ம வாழ்ந்தலாமே, பற்று தப்பு இல்லையே அப்படிங்கிற இடத்துக்கு என் மனசு வந்துருச்சு. இப்போ துறந்து போறது அப்படின்னா இந்த அன்பெல்லாம் துறந்து போறதா? இதுக்குள்ள சின்ன சின்ன அன்பு இருக்குல்ல, அந்த அன்பே வேணாங்கிறது எப்படி நியாயமா இருக்கும்? அப்படி எதுக்கு நம்ம பிறக்கணும்? பற்றோடு தான் நம்ம பிறக்கிறோம். அப்போ நம்ம அப்படி வேணான்னா அது இல்லாமல் பிறக்கணும் அப்படின்னு ஒரு எளிய மனிதனுடைய கேள்விதான் அந்த கவிதை. இதோட சாரமா இன்னொரு சின்ன கவிதை ஒன்று எழுதியிருக்கேன். துறப்பதெல்லாம் சரிதானப்பா, அன்பை துறப்பதெல்லாம் துறவா அப்படின்னு கவிதை கேட்டிருக்கேன். இதோட இன்னொரு வருஷம் தான் அது. கரெக்ட். துறவு உனக்கு ஒரு அன்பை கொடுக்குது அப்படின்னா இந்த லௌகிக வாழ்க்கையும் இந்த உலகியல் வாழ்க்கையும் ஒரு அன்பை கொடுக்குது. இந்த பற்று தப்பு இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு இப்போ நான் வந்துட்டேன். சூப்பர். முன்னாடி தொடர்ந்து ஓடணும்னு நினைச்சேன், இப்போ எஸ்கேப் ஆக வேண்டாம், அனுபவிச்சு பார்ப்போம். இருக்கே 1000 படிக்கட்டுகளில் உருண்டு வந்தும் உடையாத பனிக்கட்டி அமைதியாக இயற்கையாக அதன் போக்கில் மெல்ல 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 கரைவதை மெல்ல 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 நீ கண்டு தெளிய வேண்டுமடி காதல் கண்மணி. அவ்வளோதான், அதே தான். உடஞ்சி உளுந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், தப்பிச்சு ஓடி என்ன பண்ண போகிறோம். இப்போ இந்த மண்ணுக்கு இப்போது சரியாக பற்று வைங்கன்னு சொல்கிறவன் தான் தேவை, தப்பிச்சு ஓடுன்னு சொல்கிறவன் வேண்டாம். இங்கேருந்து நம்ம தப்பிச்சுலாம் போக முடியாது, அவ்வளோ ஈஸியில் தப்பிச்சு போகிறது. ஏன்னா நம்மளோட தாட்ஸ்லேருந்தே இந்த உலகம் நம்மளோட இருக்குது, நம்மளோட எமோஷன்லேருந்து இருக்குது. இது இன்னைக்கு நான் அலறேன் அப்படின்னா இந்த கண்ணீரினுடைய வேர் ஒரு தொழில் முதல் மனிதன்ட்டு இருக்குது. இது என்னோட கண்ணீர் மட்டும் இல்லை. இதெல்லாம் அறுத்துட்டு நான் ஏன் ஓடணும்? அழுகாச்சு வந்தால் அழுதுருவோம், சிரிப்பு வந்தால் சிரிச்சிருவோம், கட்டி பிடிக்க வந்தால் கட்டி பிடிச்சிருவோம். பொறாமை வந்துச்சுன்னா பொறாமை பற்று அதையும் உள்ளே தேக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். ரொம்ப எல்லை மீறும் போது நாம் கொஞ்சம் கேட்போம், இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குப்பா, நம்மளாம் மனுஷங்களாக இருக்கிறோம், கொஞ்ச நாள் அதிகபட்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அதிகபட்சம் ஒரு 70 வருஷம் நம்ம வாழ்ந்துருவோமா? இந்த ஒட்டுமொத்த பேர் அண்டத்துக்குள்ளே அந்த 70 வருஷங்கிறது என்ன? அது ஒன்றுமே இல்லைல்ல. இதுக்குள்ளே என்ன நாட்டம் போட்டுறோம் நம்ம? இது உட்காந்து திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நேரமே கிடைக்க மாட்டேது, இல்லை நேரம் நம்ம வச்சுக்கவே மாட்டோமே இல்லையா? அது இந்த போயிட்டுலாம் செய்யணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் பெரும்பாலும் இந்த மாதிரி எதையாவது எழுதி விட்டு உங்களையும் குழப்பி விட்டு நுரை நாட்டியத்தெல்லாம் கண்ணில் காமிச்சு. ஆமாம், காமிச்சுட்டார்ல அவரு. நான் 100 கவிதை எழுதுனால அந்த ஒரு நுரை நாட்டத்துக்கு ஈக்க வருமா? இல்லை, எனக்கு வரவே வராது. நான் போ அவர் எழுதிட்டாரே அப்படின்னு தான் இருக்கும். ஏதாவது சிக்கிச்சா? ஆமாம், அது பிரான்சிஸ் எது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். போதும் ஒரு துண்டு பூமி, 2 துண்டு வானம், சிறு கீற்று நிலவு, சில துளிகள் சூரியன், ஒரு பிடி நட்சத்திரம், கால்படி கடல், ஒரு கிண்ணம் பகல், ஒரு கிண்ணி பெட்டி இருள், மரக்கூந்தல் காற்று, நூலளவு பசும் ஓடை, குடையளவு மேகம், ஒரு கொத்து மழை, குட்டியாய் ஒரு சாத்தான், குழந்தை மாதிரி கடவுள், உடல் நிறைய உயிர், மனம் புதைய காதல், குருதி நனைய உள்ளொளி, இரவாத முத்தம், என் உலகளவு எனக்கு அன்பு. ஆஹா, என்ன சொல்ல முடியும்? நம்ம பிரான்சிஸ் கட்டி தழுவி மொத்தம் கொடுக்கலாம்ல. இதை நான் பிரான்சிஸ்கிட்டே நேரடியாக நிறையா முறை ஃபோன் பண்ணி சொல்லி நேரில் சொல்லி அவர் கொண்டிருக்கேன் இந்த கவிதையை. சரிங்க, ஞான நோய்னு எழுதிருக்கீங்க. ஆமாம், ஞானம் நோய் தான். ஞானம் நோய் தான். எதனால அப்படி நினைக்கிறீங்க? ஞானம் அடையணும்னு நினைக்காது, அதுவா அடைஞ்சா வந்துக்க வேண்டியதுதான். ஊற்று அதை தான் ஊற்றி எடுக்கணும். நான் ஊற்று ரெடி பண்ண போறேன்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அழுத அனைவரும் அமைதியில் உறைந்திருக்கும் இழவு வீட்டில் சிரித்து விளையாடும் குழந்தையை அள்ளி கொஞ்சுகிறேன். துள்ளி துள்ளி விளையாடும் ஆட்டுக்குட்டிகளின் நடுவில் நோயில் நொய்ந்த ஒரு குட்டியை வாரி சுருட்டி கரைகிறேன். எனக்கு இருப்பது நோயா, ஒருவேளை கருணையோ? ஆமா, நமக்கு தேவை இரக்கம், பரிவு, ஒத்துணர்வு. தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை எம்பத்திக்கு. எம்பதி, ஒத்துணர்வு. ஆமா, டு பி இன் த ஷூஸ் ஆஃப் அதர் மேன்ங்கிறது தமிழ் அழகா ஒத்துணர்வு. நமக்கு தேவை ஒத்துணர்வு தான், இங்க வேற எதுவுமே இல்லை. ஞானம் தேவையில்லை, பாண்டித்யம் தேவையில்லை, சாகித்யம் தேவையில்லை. மீண்டும் பாசறையோட கவிதை ஞாபகம் வருது. 1000 அறைகள் கட்டியிருந்தாலும் நாம் வசிப்பது என்னவோ மனதின் ஒரு மூலையில் தானே. அவரோட கவிதை தான். இந்த நிலைக்கு நம்ம என்னைக்கு வரமோ அன்னைக்கு நம்ம உருப்பிட்டுருவோம். அன்னைக்கு கவிதையும் தேவைப்படாது, கதையும் தேவைப்படாது,
சொல்றதுக்கு எதுவுமே இலக்கியவாதி எவனும் இருக்க மாட்டான். அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். என்ன நான் தேடுறது கூட கிடைக்க கிடைக்க மாட்டேங்குது. மாட்டது இல்ல. முரட்டு டார்ச்சரா இருக்கே. தேடாதே கிடைக்கும் அப்படின்னு புதுசா ஒண்ணு எழுதிருவோமா. ஆஹா. கட்ட கடைசியாக கடவுளிடம் 2 கனவுகள் எஞ்சின. இரண்டையும் யாரிடமாவது ஒப்படைக்கும்படி 2 கனவுகளும் கெஞ்சின. சமபாதியாய் பங்கிட்ட சமதர்ம கடவுள் ஒன்றை தம்மிடமே வைத்துக் கொண்டார், மற்றொன்றை ஒரு குருடனிடம் ஒப்படைத்தார். ஆமா, இது ஒரு மாதிரி ஒரு நையாண்டி ஒரு அங்க கடவுளே கேள்வி. ஆமா ஆமா, நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல கவிஞர்களுக்கு. ஆமா ஆமா, நீங்க சொல்லியிருந்தீங்களே, இதுவா பரவசம், இத்தனை தூரம் கடந்தது இதை அடையவோ, கனத்தில் துள்ளும் பரவசத்தை மனத்தில் தேடி அயர்ந்தேனோ, காலங்களின் சவத்தின் மேல் கனன்றெறியும் பரவசமே, காம்பில் துடிக்கும் மலரே, நான் தவிப்பது உடலின் காலத்திலா உள்ளத்தின் காலத்திலா? என்ன டிஃபரன்ஸ் உடலின் காலத்துக்கும்? ரெண்டுமே வேற. நம்ம உள்ளம்ங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட உள்ளம் மட்டும் இல்லை, நான் அப்படி நம்புறேன். என்கிட்ட இருக்கிற உள்ளம் நூற்றாண்டுகளாக வேறு கொண்டு என்னோட முதல் மனிதன்ன்றது எனக்கு அது கனெக்ஷன் இருக்கு. ஆமாம், இதை வந்து இப்போ யூங் இருக்கார் இல்லையா, நம்ம அங்கே மலைநாட்டு சைக்காட்டிஸ்ட், அவரும் அதை கனெக்ட் பண்ணுறாரு. நம்ம தமிழ் அதை எப்பயோ சொல்லிட்டு போயிட்டோம், முதல் மனிதனுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. அதனால இந்த உள்ளம்ங்கிறது வந்து என்கிட்ட இருக்கிறது என்னோட உள்ளம் அது இல்லை. ஒரு ஒட்டுமொத்த இனத்தினுடைய ஒரு மனித கூட்டத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக என்னோட உள்ளமும் இருக்கு அப்படிங்கிறது தான் அதில் நான் இதானது. அவர் அந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ்னு ஒன்று சொல்லிருக்காரு இல்லையா யூங்க. கரெக்ட். அது தமிழ் எப்பயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம தமிழ் படிக்கிறது இல்லை, அதனால நமக்கு தெரியறது இல்லை. என்ன இருந்தாலும் வெள்ளைக்கார சொன்னா சரியா இருக்கும், அது ஒரு தனி வேலிடேஷன் தான். இந்த 6 அடி குரங்குன்னு இருக்குல்ல, அதை எங்களுக்காக படிச்சுக்காங்க. அப்படியா? எதிர்ப்பட்ட ஒருவரின் தலைமேல் குரங்கு அமர்ந்திருந்தது. நடப்பவர்களின் தலைகளின் மேலெல்லாம் குரங்குகள். எனது தலையை தடவி பார்த்தேன், அப்பாடா ஏதுமில்லை. பால்கடை வாசலில் ஒருத்தியின் தலையிலும் இடையிலும் குரங்குகள். காமக்கண் கொண்ட மளிகை கரைக்காரனின் கண்களை உற்று பார்த்தேன், குரங்கு கண். கடந்து போன முதியவரின் தலைமேலும் இளைய குரங்கு. கடற்கரையில் அத்தனை தலைகளிலும் மேலும் குரங்குகள். மீண்டும் தலையை தடவி பார்த்தேன், இல்லை. ஓடத் தொடங்கினேன். வீடு வந்து கைகால் கழுவி தேநீர் கொதிக்க விட்டு ஆசுவாசமாக தலைவார நின்றேன். எனது கண்ணாடி முன் 6 அடி குரங்கு, அதன் தலைமேல் நான் அமர்ந்திருந்தேன். இது அந்த நான் எங்க போனாலும் விடமாட்டது இல்லை. சம கிளைமேக்ஸுங்க அது. ஆக்சுவலா அது எனக்கு அப்படி வச்சு எழுதுறது இல்லை. எனக்கு இது எப்படி வந்திருக்கு நான் எனக்கு தோணுதுன்னா, குரங்கு ஒன்று தலைமையில உட்கார்ந்துட்டுங்கிற இமேஜ் எனக்கு வந்திருக்கலாம். அது அப்படிதான் ஒரு குரங்கு. ஆமா, மனம்னு சொல்றோம், நம்ம தலைமையில் ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இமேஜை தோன்றிக்கலாம். அப்படிதான் எனக்கு தோன்றுது. இது எப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்துச்சு ஞாபகம் இல்லை எனக்கு, எந்த கைதுமே இப்படி ஞாபகம் இல்லை. அது புரியுது, அப்படி கேட்கல. பட் ஆனா இதுல கிளைமேக்ஸ்ல தானே அந்த பஞ்ச் இருக்கு, டச் இருக்கு. ஆமா ஆமா, பெரும்பாலும் கிளைமேக்ஸ் நோக்கி ஒரு கவிதை போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு சொற்கள்லையுமே ஒவ்வொரு சொற்றொடர்லையுமே அந்த கவிதை கணம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அப்போதான் அது அழகு. இது நம்ம திரைப்படமோ இல்லை கதையோ எழுதல ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி போகிறதுக்கு. கரெக்ட். முழுக்க அந்த இன்னொன்று ஆர்கானிக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம வெஸ்டர்னில் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே தமிழில் நம்ம சொல்லிட்டோம். நம்ம இறைச்சி, குறிப்பு, உள்ளுரை, ஓமம், ஓமைகள், இது எல்லாமே ஒரு ஒரு அழகான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு கவிதைக்கான டூல்ஸ் தான். அது முழுக்க கவிதையுமே அது ஃபுல்லாக இருக்கணும். அது கிளைமேக்ஸ் நோக்கி அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு வரியிலையும் சாரம் இருக்கணும். அது எல்லாமே கிளைகளாக இருக்கணும். முழு கவிதையுமே ஒரு மரமாக இருக்கணும். அப்படிதான் அவங்க ஆர்கானிக் ஹோல்ன்றாங்க இங்கிலீஷில். ஆர்கானிக் ஹோல். ஆமாம், அது இயல்பாக அந்த உயிர்ப்போடு அது எல்லாமே பின்னப்பட்டிருக்கணும். இதில் எங்கேயோ ஒரு வரி எடுத்துட்டோமா அந்த கவிதை புரியாமல் இருக்கணும். அப்படி ஒரு நேர்த்தியோடு அது கட்டமைக்கப்படணுங்கிறது தான். ஓகே, அது நம்ம தமிழில் தொல்காப்பியர் சொன்னது அதுதான், இங்கிலீஷ்காரங்களும் அதுதான் சொல்கிறாங்க நமக்கு. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் போல். சுகுமாரன் ஐயாவோடது தான் பார்ப்போம். அவரோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகுமாரன். கையில் அள்ளிய நீர், அள்ளி கைப்பள்ளத்தில் தேக்கிய நீர் நதிக்கு அந்நியமாச்சு. அள்ளி கைப்பள்ளத்தில் தேக்கிய நீர் நதிக்கு அந்நியமாச்சு. இது நிச்சலனம், ஆகாயம் அலைபுரளும் அதில். கைநீரை கவிழ்த்தேன், போகும் நதியில் எது என் நீர். இதுல ஒன்று இருக்கு, தேவதச்சனோடது. நீல நிற பலூன். இந்த நீல நிற பலூன் மலரினும் மெலிதாக இருக்கிறது. எனினும் யாராவது பூமியை விட கனமானது எது என்று கேட்டால் பலூனை சொல்வேன்.
நீங்களாவது கூறுங்களேன், இந்த 40 வயதில் ஒரு பலூனை எப்படி கையில் வைத்திருப்பது என்று. ம். பலூனை விரல்களில் வைத்திருப்பது என்பது காற்றை கையில் வைத்திருப்பது போல் இருக்கிறது. பலூன்கள் கொஞ்ச நேரமே இருக்கின்றன. எனினும் சிறுவர்கள் கொஞ்சத்தை ரொம்ப நேரம் பார்த்து விடுகிறார்கள். சரிதான். அருகில் இருக்கும் குழந்தையின் பலூன் ஒன்று என்னை உரசியபடி வருகிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் ஆகிக் கொண்டிருக்கிறேன். தேவதர்ஷனில் ஒரு மேஜிக் நடந்துகிட்டே இருக்கும். ஓ, இது சூப்பர் இமேஜ்ங்க. அகைன் ஒரு தேவதர்ஷன் கவிதை. போடுங்க போடுங்க போடுங்க. முழு மரம். குழந்தை நெளிந்து கொண்டிருக்கிறான். அம்மா இன்னொரு கையில் தொலைபேசியில் பேசியபடி இருக்கிறாள். தொலைபேசியையும் கீழே வைக்க முடியவில்லை. குழந்தை நெளிந்தபடி வழுக்கத் தொடங்குகிறான். வழுக்கிட்டு போதா குழந்தை? ஒரு இலை நெளிந்து உதிரும் போது முழு மரமும் சாய்ந்து விழுகிறது. அப்படியேப்பா, சூப்பர்ல. செம இமேஜ். நீங்க சொல்லும்போது உங்களுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு கிளைமேக்ஸ் இருக்கு. அவங்க அப்படி கீழே குனிஞ்சு அப்படி லூஸ் விட்டு எடுப்போம்ல. சிறப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அப்படியே கவிஞர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து கவிதை படிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓ, நீங்க இதை என்ஜாய் பண்றீங்கன்னா ஐயோ, கவிதை படிக்கிறது எப்போ வேணா என் மனசுக்கு தான். அவர் தேவதேவன் ஐயாவோட ஒரு தடவை வாசிடுறேன். இந்த மாதிரி வாய் விட்டு வாசிச்சு நான் ஃப்ரான்சிஸோடு இருக்கும் போது இப்படி தான் இரவு முழுக்க இருக்கும். அவர் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் டக்குன்னு சொல்லுவார், இவரோட இருந்தா படுறா அப்படிம்பாரு. அவர் எடுத்து படிப்பேன். அப்படி வருது. வெகு நாட்களுக்கு பிறகு எனக்கு அந்த உணர்வை, பிரான்சிஸுடனான இரவை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க இன்னைக்கு இந்த பகல்ல. இது பாருங்களேன். அம்மா, நீங்க பிறந்துட்டீங்களா என்றான் குழந்தை. ஈரக்கையை சேலை தலைப்பில் துடைத்தபடி அவள் சொன்னாள், இருடா, என் அம்மாவை கேட்டு சொல்றேன். அவளுக்கு தான் தெரியும் போல. தேவதர்ஷன்கிட்ட அவரோட அந்த கடைசி டினோசர்னு ஒரு தொகுப்பு வந்தது. அதெல்லாம் ரொம்ப அந்த டைம்ல படிச்சுட்டே இருப்பேன். அந்த பறவைகள் காய்த்த மரம் தான் முதல் கவிதையாவே இதுல போட்டிருக்காங்க. அப்படியா? படிச்சிருங்க அப்போ. ஓய்வும் அழகும் ஆனந்தமும் தேடி மேற்கு நோக்கி நடந்த எனது மாலை உலாவினால் சூரியனை அஸ்தமிக்க விடாமல் காக்க முடிந்ததா? தோல்வி தந்த சோர்வுடன் ஓய்வு அறை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் பூக்களாய் நிறைந்திருந்த மரம் அன்று பறவைகளாய் காய்த்து இருட்டில் செய்வதறியாது கத்திக் கொண்டிருந்தது. ஒரு நண்பனைப் போல் சூரியன் என்னை தொட்டு எழுப்பிய காலை வானமெங்கும் பறவைகள் ஆனந்தமாய் பரவ மெய்சிலிர்த்து நின்றது அந்த மரம். இதுகிட்ட நம்ம அந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் மாதிரி நிறைய அந்த இயற்கையை நோக்கி, இயற்கையின் மூலமாக ஞானம் அடைதல் அல்லது ஒரு இன்சைட் கிடைக்கிறதுங்கிறது இவரோட கவிதைகள் நிறைய இருக்கும். ஆரம்ப கட்ட கவிதைகள்ல மரம் ஏன் நிறைய கவிஞர்கள் எக்ஸைட் பண்ணுது? ஏன்னா அது எக்ஸைட்மெண்ட்ல இருக்குல்ல. அது இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஆகுது. ஒரு பூனைக்கும் அதே தான். ஒரு எறும்பு நம்மளை, ஒரு யானையை விட ஒரு எறும்பு எவ்வளோ வியப்புக்குரியதாக இருக்கு இல்லையா? இது சொல்லும் போது எனக்கு வண்ணதாசனோட ஒரு தான் ஞாபகம் வருது. யானையை கூட பார்த்துட முடியுது, ஆனால் எறும்பை பார்க்க முடியறது இல்லை அப்படின்னு கவிதையில் இருக்கார் அவர். எல்லாமே இங்கே வியப்பானது தான். நாம் நமக்குன்னு சில தெரிவுகளை வச்சுக்கிட்டு இது பெருசு, இது பெருசு, பெரிய நிறையா எழுதியிருந்தா அது பெரிய புத்தகம், கம்மியாக எழுதிருந்தா சின்ன புத்தகம், அப்படிலாம் இல்லை. நாம் நம்ம பார்வையை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த பேரண்டமே அழகு தான். நாம் பகுதி பகுதியாக பிரித்து பார்க்குறோம். அப்படி ஒரே விஷயம்னா பார்த்துட்டோமா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அப்படி பார்த்துட்டா தான் கவிதைலாம் வருமா என்னன்னு தெரில. அடுத்து இன்னொரு கவிதை, தேவதேவன் ஐயாவோட இன்னொரு கவிதை. அமைதி என்பது தலைப்பு. பொழுதுகளோடு நான் புரிந்த யுத்தங்களை எல்லாம் முடித்துவிட்டு நான் உன்னருகே வருகிறேன். அமைதி என்பது மரணத் தருவாயோ, வந்தமர்ந்த பறவையினால் அசையும் கிளையோ, வாழ்வின் பொருள் புரியும் போது உலக ஒழுங்குமுறையின் லட்சணமும் புரிந்து விடுகிறது. அமைதி என்பது வாழ்வின் தலைவாயிலோ, எழுந்து சென்ற பறவையினால் அசையும் கிளையோ. இந்த கவிதையோட இன்ஸ்பிரேஷன்ல முத்தண்ணாவோட ஒரு பாடல் வரி இருக்கு, முத்துக்குமாரோடது. ஆமா, பறவை பறந்த பிறகும் கிளை தொடங்கும், நடனம் முடிவதில்லைன்னு ஒரு வரி இருக்கு அந்த மதராச பண்ணம்ல. கரெக்ட். அதுக்கு ஒருதே இங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கு. ஆமா, அது இங்கதான் இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்க முடியும். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு போய்ட்ரி.
இது படிக்காத எந்த கவிஞனுமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப நல்லது. நம்மளோட மூத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தங்க இன்ஸ்பயர் ஆகி அது நம்மளோட அகத்துல இருந்து நம்மளோட பர்சனாலிட்டிலேருந்து வெளிப்படும் போது வேற மாதிரியா வரும். கரெக்ட். ஆமாம். ஏன்னா இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டிங்கிறது வந்து வேற ஒரு கவிதை தொகுப்போ அல்லது ஒரு நூல்ல இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி அதன் தாக்கத்தில் நம்மகிட்ட இருந்து வெளிப்பட்ட படைப்புகள் நிறையா இருக்கும். இப்போது விஷ்ணுபுரம் நாவலே ஜெயமோகனை என்ன சொல்லுவார்னா, ஒரு புரிய மரத்தின் கதையினோட இன்ஸ்பிரேஷனாக கூட இந்த விஷ்ணுபுரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். டிரெக்டா சம்மந்தம் இல்லை, இருக்காது, நமக்கே தெரியாது. அதோட இம்பாக்ட் அவ்வளோ ஆழமா இருக்கும். சூப்பருங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. ஏன்னா இப்போ இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டின்ற டேர்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கண்டுபிடிச்சு சொன்னதான் இங்கிலீஷ்காரங்க. நல்லா இருக்கு. எதனாலனா இப்போ ராம்கோபால் வர்மாவுடைய சத்யா படம் சுப்பிரமணியபுரம் படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் சசிகுமார் சொன்னாங்க. அது வந்து இப்ப நீங்க சொல்றதுல வருது. இருக்கு, அது இருக்கு. டிரெக்டா பார்த்தா தெரியாது. ஆமா ஆமா. இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டி என்ன சொல்ல போனீங்கன்னா, நம்ம நாட்டுப்புறத்துல சொன்ன நிறைய கதைகள் தான் செவ்வியல் கதைகளா மாறி இருக்கு. இன்னைக்கு பேர் இலக்கியங்கள் நம்ம சொல்ற நிறைய கதைகள், நமக்கு மகாபாரதமே எடுத்துக்கோங்களேன், அத்தனை வெர்ஷன்ஸ் இருக்கு மகாபாரதம். கரெக்ட். ஆமா. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து கிளம்புறது. அப்படி கிளம்புனா ரொம்ப நல்லது தான். அதை அப்படியே எடுத்து காப்பி அடிச்சுட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் தப்பு. அது கரெக்ட். நமக்குன்னு ஒரு பீயிங் இருக்குது, நமக்கு ஒரு அறிவு இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தாமே இருக்கிற மண்ணா அப்படிங்கிறது அசிங்கம் தான். இன்னொன்று தேவதேவன் ஐயாவோட இன்னொரு கவிதையும், காவியம் 8 திக்குகளும் மதர்த்தெழுந்து கைகட்டி நிற்க எந்த ஒரு அற்புத விளக்கை நான் தீண்டி விட்டேன். கைகட்டி நிற்கும் இப்பூதத்தை ஏவி காவியம் ஒன்று பெற்றுக்கொள்வது எளிது. ஆனால் திக்குகள் அதிர தாண்டவமாடும் மூர்த்தி நான் எதற்காக காத்திருக்கிறேன். இது ஒரு கவிஞன்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டம் அதில் இருக்கு. ஆமா, ஒரு மெஜஸ்டிக் தோற்றம். ஆமா, எல்லாத்துக்கும் மேலடா அப்படிங்கிறது. ராமன் இழந்த சூர்பனகை பிரமிழோட கவிதை ஒண்ணு. இருளின் நிறமுக கதுப்பில் தணல்கள் சிரித்தன, அவள் ராட்சச பாறைகள் பாகாய் உருகின. உருகியன் அவனோ கடவுள், ஆடையின் இரவினுள் உதயத்தை நாடும் பருவ இருள். நடையோரடி எவ்வோ ரடியில் தசையின் ஜுவாலை நடுக்கம். நடுங்கியன் அவனோ பாவம் கடவுள், தழுவ விரியும் தொடைகள் திரண்டு பிரிந்து பிரிந்து இடையே ஓர் தலைகீழ் கருஞ்சுடர் எரிந்து எரிந்தழைக்கும். அழைத்தின் அவனோ சோ கடவுள். சூர்பனகைக்கு ஒரு லவ் இருந்தது இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இவர் ஒரு மேஜிக் ஒன்று பண்றாரு இந்த கவிதையில். இவரோட மொழியில ரொம்ப இறுக்கமான மொழி பிரமிழோடது. ஆமா, என்னை இப்போ எழுத வந்த புதுசுல என்னை ரொம்ப பாதிச்சவர் இவர். ஆமா, இவரோட நிறைய கவிதை இருக்கு. நெருப்பை கொசு மொய்க்க முடியாதுன்னு எழுதிட்டு மண்டை சொரிஞ்சு விட்டு போயிட்டாரு. நெருப்பை கொசு மொய்க்காது, அவ்வளவுதான், இது ஒண்ணுதான் மண்டையில் நிற்குது. இது அப்படி தேடி போனா மனோன் மணியத்துல மீனாட்சி இந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு. நெருப்பை கரையான் அரிக்காதுன்னு அவர் எழுதியிருக்காரு. அப்போ நம்மகிட்ட ஒரு மரபு தொடர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறது தான். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிளைன் போயட்ரி, ப்ரோஸ் போயட்ரி, நிறைய ஃப்ரீ போயட்ரிஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃப்ரீ வெர்சஸ்லாம் நம்ம அதை படிமங்களை ஒதுக்கிடுறோம், உருவங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாமே ஒரு கவிதைக்கு ஒரு அழகான இடத்த கொடுக்கறதுக்காக செய்யப்பட்டது தான். ஆனால் தொல்காப்பியர் 32 உத்திகள் சொல்ல மாட்டார். ஒரு நூல் எழுதணும் அப்படின்னா ஒரு 10 குற்றங்கள் இருக்கு, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு அவர் சொல்ல மாட்டார். இதே தொல்காப்பியர் சொல்றதுக்கு ரொம்ப வருடங்கள் கழிச்சு, ரொம்ப நூற்றாண்டுகள் கழிச்சு எஸ்ரா போன மாதிரி ஆட்கள் மேலை நாட்கள் இருந்து போயிட்டுக்கு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா நம்ம அதை கேட்டுக்கிறோம். தொல்காப்பியர் இது எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாரு, இவங்களுக்கெல்லாம் முன்னோடியா. நம்ம அதை கேட்டுக்க மாட்டோம். இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எங்க படிக்கலாம்? எதோடது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்திலே இருக்கு. எதுக்கு தனியா போகணும்? தொல்காப்பியத்துக்குள்ளேயே போனீங்கன்னா இருக்கும். பிறப்பியல்னு ஒன்று அழகாக சொல்றாரு, எந்தெந்த சொற்கள் எங்கெந்த பிறக்குதுங்க அதெல்லாம் சொல்றாரு. ரொம்ப நீட்டான ஒரு புக்கு. இவங்க பயமுடுத்தி வச்சிருக்காங்க இலக்கண புக்குன்னு. அதுக்குள்ள நம்ம ஆழமா போய் பார்த்தோம்னா அது வெறும் இலக்கண புக்கா நமக்கு இருக்காது. அந்த 100 பாக்களே ஒரு பொயட்ரியா இருக்கும், அதுக்குள்ள மெய்யியல் இருக்கும். அது நம்மளோட பார்வை விரிய அது தெரியும். எஸ்ரா போன்னு சொன்னது தப்பு இல்லை, அவங்க நிறைய உழைச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு டிஎஸ் எரியட் மாதிரி ஆட்கள், ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஆட்கள்லாம் கோட்பாடுகள்லாம் வகுத்து சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு கோட்பாடு இங்கே இருக்கு, அதை நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி உரைநடையாக கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும். அது பண்ண மாட்டோம் யாருன்னு நினைக்கிறேன். இல்லை இது செய்யறது சரியா நமக்கு சேர மாட்டேதான்னு தெரியல. அவர் 10 குற்றங்கள் சொல்றாரு.
இதெல்லாம் செய்யாதீங்க, சூப்பராக வந்துடும் ஒரு புக்குன்னு சொல்கிறாரு. நம்ம உட்காந்து அதை படிச்சு தான் பார்ப்போமே என்னென்னு. ஒரு 32 33 உத்திகள் சொல்கிறாரு. இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு ஒரு போய்ட்ரியோ ஒரு விஷயமும் நல்லா அழகாக வரும்னு சொல்கிறாரு. ஒரு நம்ம பெருசு சொன்னதை கேட்டு தான் பார்ப்போமே. நம்ம தாத்தா சொன்னது தானே, கேட்டு பார்க்கலாம். ஓ சூப்பருங்க, நான் பிடிச்சேங்க. பிடிச்சிட்டிங்களா? சூப்பர். அத்தனை இலைகளும் உதிர்ந்து ஒரே ஒரு இலை மட்டும் மிஞ்சிய மரத்தின் தோற்றம் என்னவோ போல் இருக்கிறது சின்ன குட்டியே. எலும்பும் தோலுமாய் நடக்க முடியாமல் நின்றவாறு மூதாட்டி ஒருத்தி நடுங்கும் கையை நீட்டி பிச்சை கேட்பது போல அக்காட்சி வந்து வந்து வதைத்தெடுக்கிறது பொம்முக்குட்டியே. ஆனால் இது நான் எனக்கு தோணும் போது அந்த அந்த இலைக்கு ஒரு மலைத்துளை நான் கொடுத்தேன். அப்புறம் கடைசி எடிட்டிங்கில் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு. அப்படி விடுறதுக்கு மனசு கேட்கல. அந்த ஆயாக்கு எதனா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்புறம் கடைசியில் அதை எடுத்தாச்சு. இசையோட நைஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லா நைஸ். பாருங்க, 2வது கவிதையாக இருக்குது இல்லை? சூப்பர். நைஸ். எதேச்சையாக பட்டு விட்டது உன் கைகள் எவ்வளவு நைஸாக இருக்கின்றன. இந்த நைஸிற்குத்தான் மணிமுடிகள் சரிந்தனவா, முனிகள் பிறந்தனரா? இதற்காகத்தான் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறார்களா? இதற்காகத்தான் இவ்வளவு ஓயாத மன்றாட்டமா? எதுக்கு? அந்த நைஸ்க்காக. இந்த நைஸிற்காகத்தான் அம்மையப்பனை எதிர்க்கிறார்களா? செங்குருதியில் மடலிடுகிறார்களா? இது மட்டும் போதும் என்றுதான் கண்காணாத இடத்துக்கு போய்விடுகிறார்களா? இந்த நைஸிற்காகத்தான் ஆழ குழி தோண்டி அதில் பண்பாட்டை போட்டு மூடுகிறார்களா? இதற்காகத்தான் ஓட்டை பிரித்து பிறன் மனைக்குள் குதிக்கிறார்களா? இதற்கு ஏங்கித்தான் பசலை ஏறுகிறதா, கைவளை நெகிழ்கிறதா? இந்த நைஸிற்காகத்தான் வைகரை வாழாகிறதா? இதற்காகத்தான் எஜமானிகள் பரிசாரகர்களை அன்பு செய்கிறார்களா? முதலாளிகள் சமத்துவம் பேணுகிறார்களா? இந்த நைஸிற்காகத்தான் தென்னந்தோப்பை எழுதி வைக்கிறார்களா? இதற்காகத்தான் தூங்கும்போது தலையில் கல்லை தூக்கி போடுகிறார்களா? இதற்காகத்தான் மனைவிக்கு விஷம் வைக்கிறார்களா? அந்த நைஸ் இனி இல்லை என்றானதற்காக தண்டவாளங்களை நோக்கி ஓடுபவர்களுக்கு பாவம் அதே நைஸ் தான் வேண்டுமா? அடடாடா, எவ்வளோ வருடங்களுக்கு அப்புறம் படிக்கிறேன். இன்னும் அதே நைஸ் இருக்கு, அதே நைஸ் இருக்கு. இசையண்ணா, லவ் யூண்ணா. சூப்பர் சூப்பர். இப்போ ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன். மண்டைக்குள்ள ஆழ தச்ச ஒரு இத்தனைக்கு அப்புறம் உனக்கு அந்த நைஸ் தான் வேணுமா, அதே பெட்டர் மாஸ் லைட் தான் வேணுமாங்கிற இதுதான் அவர்கிட்ட, இசையண்ணா கிட்ட. செம்ம. இது வந்து யுகபாரதியோட மகாபிடாரி தொகுப்புல காட்டுத்தீயாக நம் சேதி ஊரை பற்றியதும் கத்தியும் கப்படாவுமாக ஆளாளுக்கு கிளம்பி விட்டார்கள் வஞ்சம் தீர்க்க. என் தலையோ உன் தலையோ தரையில் உருளும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறது ஜனக்கூட்டம். காதலுக்கு கண்ணில்லை என கதையளப்பதெல்லாம் சும்மா. சூப்பர் தான். யுகபாரதி என்ன கவிதை. இதுவும் சூப்பருங்க. நல்ல வாசிங்க கேட்போம். பேச்சின் ருசி அறிந்த காதலின் நாக்குகளே தொங்கிக் கொண்டிருக்கிறது பத்ரகாளிகளின் தாடைக்கு கீழே. எதேச்சையாக உன்னை சந்தித்த பிடாரி கோவிலுக்கு பித்தளை குத்து விளக்கு வாங்கி தருவதாக வேண்டியிருக்கிறேன். உன்னால் வெளிச்சம் அடைந்த ஒருவன் வேறு எதைத்தான் வேண்டுவேன் அம்மனிடம். வெகுண்டெழுந்து நீ வீதி உலா வருகையில் உன் விபூதி தட்டில் இடுவதற்கே வைத்திருக்கிறேன் என் காதலை. அபியோடது கவிதைகள் நிறைய, அதாவது நீங்கள் அப்ட்ராக்ட் போயிட்டு சொன்னீங்க இல்லைங்களா, அது தமிழில் ரொம்ப டு த கோர் பண்ணவர் அபிதான். வெளிப்பாடு. நீரூட்டி சலித்தது கை, தன்னை கீறி வெளிவளர்ந்த விதையை வியந்து நோக்கிற்று மண். விதை பருத்து பிரம்மாண்டமாய் தன்னை விழுங்குவது கண்டு விதிர்த்தது வெளி. மரமாய் கிளையாய் விழுதாய் அன்றி வெறும் விதையாகவே வளர்கிறது இன்னும் இன்னும். ஒட்டி நின்றேன் உள்ளே அடர்த்தியாய் பேச்சுக்குரல். அப்படி அப்ட்ராக்ட் பயங்கரமாக வந்து போவோம் அவர்கிட்ட. ஆமாம், க்ரோயிங் இன்வர்ட். ஆமாம். இந்த அறையில், அது அபியோட கவிதை. இந்த அறையில் என்றென்றும் இல்லை இனி அழுத்த சுவடுகள், அவற்றின் கருத்து வெடித்த காலடி பூமி. முதலில் மிரண்டு பின் சமணப்படும் வண்ணம் நுழைவோர் கண்களில் வெறிக்கும் சுத்தமான வெற்றிடமே இனி.
நான் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்களோடு இந்த அறையில் ஏதேனும் பேச்சு நிகழலாம். தொட்டால் நாடித்துடிப்பு தெரியாத பேச்சு, சாட்சிகள் இல்லாத நிகழ்வுகள் திணிந்து கிடக்கலாம், வெற்றிடம் சேதப்படாமல். இந்த அறையில் வினாக்கள், விளக்கங்கள் முற்றிலும் அற்ற தூய்மை நிகழலாம். வெளிச்ச பூச்சற்ற ஒளியின் இருப்பில் என் இளவயது பிம்பம் மட்டுமே அறியும் கோடிக்கணக்கான வடிவுகள் குவிந்து கொண்டே இருக்கலாம். வெற்றிடம் சேதப்படாமல் இந்த அறையில். வெளிச்ச பூச்சற்ற ஆமாம், ஒளி. வெளிச்ச பூச்சற்ற ஒளி. ஆமாம், ரொம்ப அப்படியே அடிச்சுன்னு இருக்கும். அப்படியே படிக்க படிக்க மண்டல் அப்படியே ஆசையாக இருக்குது. நிசப்தமும் மௌனமும் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதே அபிதான். நெடுங்கால நிசப்தம் படீரென வெடித்து சிதறியது. கிளைகளில் உறங்கிய புழுத்தின்னி பறவைகள் அலறியடித்து அகாத வெளிகளில் பறந்தோடின. தத்தம் வரட்டு வார்த்தைகளை அலகுகளால் கிழித்து கொண்டே விடிவு நினைவுகளையும் நிறமளித்தது. நெடுங்காலம் கடுகாகி காணாமல் போயிற்று. சுருதியின் பறந்து விரிந்து விரவி இல்லாதிருக்கும் இருப்பு புலப்பட்டது மங்களாக. அந்த அப்டிராக்டை டு த கோர் விரிச்சு கொண்டு போயிடுவார். ஆமாம், நிறைய இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு 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 கவிதை இரவு மாதிரி இருக்குது. ஆமாம், மற்றவங்களோட கவிதைகளையும் வாசிக்கிட்டு. ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதான் சொல்கிறேனே, ஃப்ரான்சிஸ் கிருபாவோடு நான் இருந்தப்போ என்னோட இரவு முழுக்க இப்படி ஏதாவது ஒரு தொகுப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வாட்சி அவர் அளவு நாளை அப்படி இருக்கும். இடையில் அப்படியான ஒரு அருமையான துணை இல்லை எனக்கு இப்போது. நான் அந்த 10க்கு 10 அறை நான் வாசிக்கிறது தான். அது யாரும் முடிஞ்சால் என் ஒய்ஃப்கிட்டயோ இல்லை வேறு யார்ட்டையோ ஷேர் பண்ணிப்பேன். இல்லைனா நானும் வசிக்கும் அறைன்னு பிரபஞ்சன் ஒரு கவிதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதியிருந்தார். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு என் வாழ்க்கை. இப்போது நானும் மட்டும் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கவிதையை அழகாக வாசித்து அது கவிதை வியந்துக்கிட்டு இருக்கிறதுல அது மீண்டும் குழந்தையான ஒரு நினைவு இருக்குது. ரொம்ப நன்றி மாதேவனுக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாதேவன் தான். ரொம்ப நன்றி கார்த்திக் நேதாவுக்கு, உங்களோட கவிதைகளுக்கும். ஏதோ ஷேர் பண்ணிக்கிட்டோம். இல்லை, நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் எப்பவுமே ஒன்று ஃபீல் பண்ணுவேங்க, ஒரு பாயிண்ட்லலாம் நான் படித்தா ஒன்று ரசிக்கும் போது உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு சொல்லுவேன். அப்புறமா அந்த பழக்கத்தை விட்டேன். ஏன் தெரியுமா? அதை சொல்லி அவங்க ரசிக்கல, அவங்க வியக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு டவுன் ஆயிடுது, ஃபியூஸ் போயிருது அப்படியே. பட் அப்படி இல்லை, உங்கள்கிட்ட வியக்க முடியும், கவலை இல்லாம ரசிக்க முடியும். ஆமாம், ஸோ ரொம்ப நிறைய இருக்குது. இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மனசு நிறைவாக இருக்கு எனக்கு. ஆமாம், கவிதையாக பேசியிருக்கோம் இல்லை? நிச்சயமா. ஆமாம். அண்ட் எல்லாரும் கார்த்திக் நேதா படிங்க, எல்லாரும் நிறைய கவிதைகள் வாசிங்க. உங்களுக்கு பிடிச்ச கவிதைகள்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இட் வில் பி கிரேட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மாதேவ். எல்லாருமே மாதேவ் சொன்ன மாதிரி தான் நம்ம தமிழ் வந்து ஒரு நெடிய பயணத்தில் ரொம்ப அருமையான இடத்துல வந்து இலக்கியத்தில் நின்றுருக்கு. நம்ம அதெல்லாம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற நவீன கவிதைகள் இருந்த இன்றைக்கி பின்னவீனத்துவமே வந்துடுச்சு. பின்னவீனத்துவ கவிதைகள் தொடங்கி அப்படியே நோக்கி போய் தொல்காப்பியர் வரைக்கும் போகலாம், அவ்வளோ இருக்குது. ஆமாம், சிலப்பதிகாரம் ஒன்று போதும். நம்ம சிறந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு சினிமா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே சிறந்த ஸ்க்ரீன் பிளேக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு தொகுப்பு அது. அதில் இவங்க சொல்கிற எல்லா ஆக்ஷனுமே அதில் இருக்கும். ஆமாம், சிலப்பதிகாரத்தில் எல்லா கலைகளுக்குமே நம்ம தமிழ் இலக்கியம் பயன்படும். அதனால் வாழ்கிறதுக்கு முக்கியமாக பயன்படும். நம்ம ஒரு தொகுப்பை படிச்சுட்டு அதன் மூலமாக நம்ம கவிதை எழுதுகிறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதெல்லாம் கூட தேவையில்லை. தமிழ் இலக்கியத்தை வாசித்து நம்ம ஒரு நல்ல மனிதனாக மாற முடியும்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி மாறிக்கிட்டு வரேன். அதற்காகவே நம்ம தமிழ் இலக்கியத்தை படிக்கணும். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்குமே. Crisionet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.